அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 719வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு சட்டென்று மாறுது வானிலை. அதாவது வானிலை தொடர்பான தகவல்களை சரியாக கணிக்க முடியாதது ஏன் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் தென்காசி வெதர்மேன் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் திரு ராஜா அவர்கள். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு ராஜா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா ராஜா? உங்களை நேரில் மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்கிறேன். திரு ராஜா, உங்க சொந்த ஊர் எங்க இருக்கு? சார் சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை. செங்கோட்டை, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை சார்ந்தவர்கள். ஓகே, சரி. நீங்க விவசாய குடும்பமா இதர பிற பணிகளை செய்யற குடும்பத்தில் பிறந்தீர்களா? சார் விவசாய குடும்பம் தான். விவசாய குடும்பம். என்னென்ன சாகுபடி செய்யறீங்க? எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க? விவசாய குடும்பம்னா நாங்க தேயிலை எஸ்டேட்ல இருந்தோம். ஓ, வெரி குட் வெரி குட். சரி சரி. நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்துல எஸ்டேட்ல பண்ணி வளர்ந்தவங்க. ஓகே, சரி. திரு ராஜா, எது வரை படிச்சிருக்கீங்க? என்னென்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் வந்து எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் முடிச்சிருக்கேன். ஓகே, எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில். எம்எஸ்சி என்ன படிப்பு படித்தீங்க? எம்எஸ்சி ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் சார். ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட். எம்ஃபில் எல்லாமே அதுலயே தான் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே, ஆசிரியராக விருப்பத்துல நீங்க படிச்சிருக்கீங்க. எம்ஃபில் எல்லாம் படிச்சு இப்போ என்ன பணி செய்யறீங்க? இப்போ நான் திருநெல்வேலியில காலேஜ்ல ஒர்க் பண்றேன் சார். என்ன காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க? என்ன பணி? அறிவு காலேஜ் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ்ல இங்க கல்லூரி பேராசிரியரா பணிபுரிகிறேன். ஓ, ரைட் ரைட். உங்களுக்கு படிப்புக்கோ அல்லது பணிக்கோ தொடர்பு இல்லாத ஒரு ஃபீல்ட்ல நீங்க உங்கள் திறமைகளை காட்டிட்டு வருகிறீங்க. நல்ல பெயர் வாங்கி இருக்கீங்க. தென்காசி வெதர்மேன் என்றால் நிறைய பேருக்கு தெரியும். நல்ல சிறப்பான வரவேற்புடன் இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு இந்த ஆர்வம், அதாவது காலநிலை தொடர்பான தகவல்கள் வழங்கும் ஆர்வம் எப்படி வந்து? சார் இந்த இதில் மேல ஆர்வம் காரணம் என்னன்னா, நமக்கு மலை மீது உள்ள ஒரு நேசம் தான். ஏன்னா ஒரு பகுதியில மழை இருக்கும், ஒரு பகுதியில மழை இருக்காது. நான் பல மாவட்டங்கள்ல இருந்ததுனால சரி, ஏன்னா சொந்த ஊர் தென்காசியா இருந்தாலும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா படிச்சது எல்லாமே பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் மூணுமே தூத்துக்குடி மாவட்டம். அடுத்தது எம்எட் கன்னியாகுமரி மாவட்டம். இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது, வேலை பார்க்கறது திருநெல்வேலி. இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்ததுனால அந்த வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏன் இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படிங்கறது ஒரு ஆய்வு பண்ணுவோமே அப்படிங்கிறது தான் தானா கத்துக்கிட்டதுதான். சிறப்பு படிப்பு எதுவும் படிச்சிருக்கீங்களா காலநிலை தொடர்பாக? காலநிலை தொடர்பாக சிறப்பு படிப்பு எதுவும் படிக்கல சார். எதுவும் படிக்கல. ஓகே, சரி. தொழில்நுட்ப தகவல்களுக்கு வருவோம். காலநிலை மாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது, ஏன் நிகழ்கிறது திரு ராஜா? நமக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு காலநிலை மாற்றங்கிறது நமக்கு இன்று நேற்று நடக்கிறது இல்லை, இது காலங்காலமா நமக்கு நடக்கக்கூடியதுதான். இப்போ நமக்கு சமீபத்துல பார்த்தோம்னா நமக்கு ஏன் இப்போ காலநிலை மாற்றத்தை நம்ம உணர்றோம் அப்படின்னா, இப்போ திடீர்னு பெருமழை வருது. திடீர்னு நமக்கு கடந்த 100 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு நமக்கு வெப்பநிலை அதிகரிப்பு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழையும் பாத்தீங்கன்னா நமக்கு 100 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மழை அப்படிங்கிறோம். அதே மாதிரி நமக்கு குளிர் எடுத்துட்டாலுமே, பனி எடுத்துட்டாலுமே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு டெம்பரேச்சர் மைனஸ்ல போயிருச்சு அப்படிங்கிறாங்க மலைப்பகுதிகளில். அதே மலைப்பகுதிகள் நம்ம வெப்பநிலையும் அதிகரிக்கிறத பாக்குறோம். இது காலநிலை மாற்றங்கிறது படிப்படியா நடந்துட்டு இருந்தது. இப்போ நமக்கு ரொம்ப ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சிட்டு. இதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லணும்னா, நமக்கு கடல் வெப்பநிலை அதிகரிப்பு, வானிலை சம்பந்தமா நாங்க எடுத்துக்கிட்டோம்னா நாங்க கடல் வெப்பநிலை அதிகரிப்பு தான் மிக முக்கியமா சொல்லுவோம். இதற்கு நம்ம இயற்கையை மட்டும் குறை சொல்ல முடியாது. நாமளும் சில காரணங்கள் தான். பூமி வெப்பமயமாக்குறதுனால கடல் வெப்பநிலை அதிகரிக்குது. வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் சமூக அளவில் அதற்கான காரணங்கள் என்ன என்று உணர்கிறீர்கள்? சார் சமூக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு காடுகள் அழிக்கப்படுது. இப்போ நாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படிங்கிற கூற்று சரியானதல்ல. ஏன்னா மரங்கள் இருக்கிறதுனால மழை வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா மரங்கள் இருக்கிறதுனால நமக்கு ஒரு 1 டிகிரி செல்சியஸ் இல்ல 2 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரொம்ப குறையும்.
இப்ப நம்ம மரங்களை அழிக்கிறோம். இப்போ சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மலைப்பகுதிகள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லா வந்து ரெசார்ட்டை வந்து கட்டிடுறாங்க. இயற்கை அழிக்கப்படுது. அதுதான் சார் மிக முக்கிய காரணம், இயற்கை அழிக்கப்படுது. ஓகே ஓகே, இயற்கை அழிக்கப்படுகிறது. அத மாதிரி நாம வந்து பயன்பாடுகள், அதாவது இந்த பாலித்தீன், பாலி ஆமா. பேக் இத மாதிரிப்பட்ட அது பயன்பாடுகள்னாலையும் நடைபெறுகிறதா சொல்றாங்க. ஆமா, காடுகள், ஒரு காரணம். பல இடங்கள்ல காடுகள் எரிப்பு இது நடைபெறுகிறது, இயற்கையாகவோ அல்லது பல காரணங்களால நடக்கிறதாக சொல்றாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் இது இயற்கை பாதிக்கப்படும் போது அதனால் ஏற்படும் மனிதனும் விளைவு என்பது உண்மை. ஓகே, சரி. இதுல வந்து நாம வந்து வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை அப்படி எல்லாம் சொல்றோம். அத ஆமா. மாதிரி புயல் சொல்றோம். இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது? வடகிழக்கு பருவமழை என்றால் என்ன? அந்த வடகிழக்கு பருவமழை அல்லது வடகிழக்கு பருவ காற்று அது எவ்வாறு ஏற்படுகிறது? அது தொடர்பான தகவல். சார் நமக்கு நமக்கு தமிழர்கள் வந்து நம்ம முன்னாடியே நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு முன்பனி காலம், பின்பனி காலம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்காலம், குளிர்காலம் அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் நமக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி மாசங்கள் நம்ம குளிர்காலம் அப்படின்ட்டும், மார்ச், ஏப்ரல், மே வந்து நம்ம கோடை காலம்னு சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தை வந்து நம்ம தென்மேற்கு பருவமழை காலமாகவும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத காலத்தை வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை காலம் சொல்றோம். நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வடகிழக்கு பருவமழை வந்து நடந்துட்டு இருக்குது. வடகிழக்கு பருவமழைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சைபீரிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த உயர் அழுத்தத்தின் காரணமாக காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறோம். பொதுவா சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எங்க வந்து அழுத்தம் அதிகமா இருக்கோ, சாரி, எங்க அழுத்தம் குறைவா இருக்கோ, அழுத்தம் அதிகமாக உள்ள பகுதியிலிருந்து அழுத்தம் குறைவான பகுதிக்கு வந்து காட்சி வீசும். அதை தான் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு தமிழகத்தோட தெற்கு பகுதிகளில் வந்துட்டு ஒரு ஒரு குறைந்த காற்றழுத்தம் உருவாகுதுன்னா அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக காற்றானது வடக்கில் இருந்து வீசும். இப்ப அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வட நமக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, அதாவது ஆந்திரா, ஒடிசா கடல் பகுதியில் வந்து ஏதேனும் ஒரு குறைந்த காற்றழுத்தம் எதுவும் உருவாகும் போது நமக்கு கேரளாவிலிருந்து அந்த ஈரப்பதம் மிக்க காற்றானது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து மழையை கொடுக்கும். அதாவது அழுத்தம் அதிகம் உள்ள பகுதியிலிருந்து அழுத்தம் குறைவாக உள்ள பகுதிக்கு காட்சி வீசக்கூடியதை நம்ம வந்து பருவமழையை நம்ம சொல்றோம் சார். சரி, இது பருவமழைகளுக்கு காரணம் இது சொல்றோம். ஆனா இப்போ கடந்த ஒரு மாதத்துக்குள்ள தென்மேற்கு பருவ காற்று கூட இடையில இப்போ வடகிழக்கு பருவமழை பெய்து கொண்டு இருக்கிறது, பருவமாக இருக்கிறது. இந்த பருவத்தின் ஊடால தென்மேற்கு பருவ காற்று வருகிறதா ஒரு தகவல் தென்காசி வெதர்மேன் இருந்துதான் நான் தெரிந்து கொண்டேன். சோ அதற்கான காரணம் என்ன? அப்படி ஏற்படுவதற்கு காரணம் சார், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலத்தை வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை காலம் சொன்னாலும், ஆனா சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்குறது இல்ல. உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை காலமே அக்டோபர் 15 வரைக்கும் நீடிக்கும், இல்ல அக்டோபர் 20 வரைக்கும் நீடிக்கிறதை நம்ம பார்க்கணும். ஏன்னா பருவமழை வந்து சரியான காலகட்டங்களில் பெய்யறது இல்லைங்கிறது ஒரு நம்ம சொல்றோம். இப்போ வந்து நம்ம தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்துல வந்து ஏன் வந்து அந்த தென்மேற்கு திசை காத்து வீசுதுன்னா, நமக்கு தமிழக கடல் பகுதியில ஏதேனும் ஒரு காற்று சுழற்சி இல்லைன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து வலுவடைந்து வடக்கு நோக்கி நகரும் போது, வடக்கு நோக்கினா ஆந்திரா, ஒரிசா பக்கம் நகரும் போது நமக்கு வந்து கேரளாவிலிருந்து அந்த தென்மேற்கு திசை காத்து வீச ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அரபிக்கடல்ல இருந்து அந்த ஈரப்பதம் மிக்க காற்றை வந்து இந்த புயல் சின்னமானது இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதே இது பாத்தீங்கன்னா இது நமக்கு வங்கக்கடல்ல வந்து ஏதேனும் ஒரு ஒரு புயலோ ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையை உருவாகி கேரளா பக்கத்துல போயிட்டாலும் நமக்கு மழை வரும். காரணம் என்ன அப்படின்னா, கேரளாவில காற்று சுழற்சி இருந்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா தமிழக வங்கக்கடல்ல இருந்து ஈரப்பதத்தை இழுக்கும். வங்கக்கடல்ல இருந்து ஈரப்பதத்தை தமிழகத்தின் ஊடாக இழுக்கும். அப்போ தமிழ்நாடு நல்ல மழை வரும். அதே மாதிரி நமக்கு நமக்கு தமிழக வங்கக்கடல்ல ஏதாவது ஒரு புயல் சின்னமோ ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஏதாவது ஒன்று உருவாகி ஆந்திராவோ, ஒரிசாவோ, இல்ல மேற்கு வங்காளமோ அந்த வரைக்கும் போகும்போது கேரளாவில இருந்து ஈரப்பதம் மிக்க காட்சி வந்து தமிழக ஊடாக இழுக்கும். அதனால நமக்கு வந்து அந்த தென்மேற்கு திசை காட்சி தற்காலிகமா வீசும். ஆனா இந்த காலகட்டத்தில் பெய்யக்கூடிய மழை நம்ம வந்து வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லுவோம். வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் வரும். சரி சரி, ஓகே. இது வந்து அதாவது வங்காள விரிகுடால பகுதியில இருந்து சிலவேளை இப்போ தமிழகத்தை தாண்டி கேரள பகுதிக்கு போகுதுன்னா இடையில இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. அதை எப்படி தாண்டி இது செல்கிறது அல்லது அதன் ஊடால ஏதாவது அதோட பயணம் எப்படி இருக்கு?
சார், அதாவது எப்படி சொல்றது, இப்போ காற்று சுழற்சியோ இல்ல காற்றழுத்த தாழ்வு நிலையோ பொதுவா வந்து எப்படின்னா நமக்கு தென்மேற்கு வங்கக்கடல் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு நமக்கு கடல் பகுதியாவே நம்ம வந்து தென்கிழக்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அப்புறம் இலங்கை, மன்னார் வளைகுடான்னு சொல்லுவோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி கடல் பகுதியை வந்து நம்ம மன்னார் வளைகுடமோ. இப்போ இந்த தென் பகுதியில உருவாக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது நமக்கு குமரிக்கடல் வழியாகவும் அரபிக்கடலுக்கு போகும். நிலப்பகுதி வழியாக தான் செல்லும் அப்படின்ட்டு இல்லை, நம்ம கடல் பகுதி வழியாகவும் போகும், நிலப்பகுதி வழியாகவும் செல்லும். ஆனா அது அது கொஞ்சம் நமக்கு அது ரேர் தான். மற்றபடி கடல் பகுதி வழியாக தான் சார் செல்லும். சரி சரி சரி. ஒருவேளை நிலப்பகுதி வழியாக செல்லும் போது மழையும் அதிகமா தான் இருக்கும். மழையும் அதிகமா தான். மழையும் ஓகே, மழை இல்லாம இருக்கும். சரி சரி. இப்போ நம்ம வந்து பருவமழை, பருவ காற்று பற்றி தெரிந்து கொண்டோம். இதுல வந்து சைக்ளோன், புயல் எப்படி ஏற்படுகிறது? ஏன்னா பொதுவாவே பருவமழை, பருவ காலம், பருவ காற்று அப்படின்னு சொன்னா கூட நாம வந்து ஏதாவது ஒரு புயலை நோக்கிதான், அல்லது புயல் வரும்போதுதான் நல்ல மழை வருவதாக தமிழகத்தில் நாம் அறிகிறோம் இல்லையா? எப்பவுமே ஒரு தாழ்வு மண்டலம் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகமான மழை வருகிறது. இதுக்கும் அந்த பருவ மழைக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா, அல்லது அது என்ன வித்தியாசம், எப்படி வித்தியாசப்படுது? சார், அதாவது புயலுங்கிறது டைரக்டா வங்கக்கடல்ல புயல் உருவாகிறாது. இப்போ நம்ம நேற்று பாத்தீங்கன்னா நமக்கு தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகியுள்ளது. இந்த காற்று சுழற்சியானது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் அடுத்தடுத்த நிலையை அடைந்து புயலா மாறும். இப்ப காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உங்களுக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி போகும். அதன் பின்னர் பாத்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதன் பின்னர் தான் நம்ம வந்து புயல் அப்படிங்கிற நிலை அடையும். இது பல நிலைகள். இதை நம்ம எதை வச்சு கணிப்போம் அப்படின்னா, நான் சொன்னேன்ல சார், காற்றானது அழுத்தம் அதிகம் உள்ள பகுதியிலிருந்து அழுத்தம் குறைவான பகுதியை நோக்கி வீசுன்னு சொன்னோம்ல. அப்போ அந்த காற்று வீசக்கூடிய அந்த வேகத்தை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் சொல்லுவோம். ஓகே. நம்ம அந்த காற்று வேகமா வீசுது அப்படின்னா அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும். புயலோட முடிஞ்சிடாது. அதோட தீவிர புயல், அதி தீவிர புயல், அப்புறம் சூப்பர் சைக்ளோன் சொல்றோம். இந்த மாதிரி பல நிலைகள் அடையும். இப்புயல் எப்படி உருவாகுது அப்படின்னா, வங்கக்கடல்ல 26 டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பநிலை அதிகரிச்சாலே அங்க வந்து என்ன ஆயிரும், அந்த காற்றானது வெப்பமடைந்து மேல் நோக்கி எழுப்பிடும், வெற்றிடம் உருவாயிரும். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக தான் காற்று வடக்கிலிருந்து வீசும். கடல் வெப்பநிலை அதிகரிச்சாலே புயல் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் சார். ஓகே, சரி. இந்த பருவநிலை மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது, பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக, கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ள அதிகமா இருக்குது. அதுலயும் குறிப்பா கடந்த சில ஒரு 25 ஆண்டுகளுக்குள்ள அதிகப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாற்றம் நிரந்தரமானது, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனா அப்படி இருக்கும்போது திடீர் பருவநிலை மாற்றங்கள் வருவதற்கு என்ன காரணம் சார்? இப்போ இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப கடல் வெப்பநிலை அதிகரிக்கிறது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்பு வந்து நமக்கு பெங்கால் சைக்கிள் உருவாயிருந்துச்சு. இப்போ அது பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு நம்ம புதுச்சேரி அருகே கரையை கடந்து போனதை நம்ம பார்த்தோம். அதற்கு முன்னர் வந்து அந்த பகுதி வந்து கடல் வெப்பநிலை அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த புயல் வந்து கரையை கடந்த பிறகு அங்க நல்ல மழையெல்லாம் பெஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அங்களோட வெப்பநிலை குறைவாயிருச்சு. இப்போ வந்து நம்ம தென் தமிழக கடல் பகுதி, குறிப்பா குமரி கடல் பகுதியை பாத்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்குது. அப்போ நம்ம அடுத்த வாரத்தை என்ன சொல்றோம், கடல் வெப்பநிலை எங்க அதிகமா இருக்கோ அதை நோக்கியே தான் புயல் வந்து டிராவல் பண்ணும் சார். எங்க வெப்பநிலை அதிகரிப்போ அதை நோக்கியே போகும். இப்போ இதுக்கு மிக முக்கிய காரணம் கடல் வெப்பநிலை அதிகரிக்கும். குறிப்பா டிசம்பர் 17, 18ல 2023 நடந்த சம்பவம். இது காரணம் வந்து கடல் வெப்பநிலை அதிகரிக்கும். இப்ப இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு கடல் வெப்பநிலை அதிகரிக்கும். சரி, பருவநிலை மாற்றம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுல வந்து இதனால் ஏற்படும் விளைவுகள், பாதிப்புகள் என்னென்ன, கொஞ்சம் சுருக்கமாக? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்றதா குறுகிய காலத்துல பெருமழை. இப்போ பாத்தீங்கன்னா சொல்றோம், கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் மிக அதிகமான மழை காயல்பட்டினத்தில் பதிவு அப்படின்னு நம்ம சொன்னோம் லாஸ்ட் இயர். ஆனா கடந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்றதை விட ஒரு 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 4 hours 5 ஹவர்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருச்சு. நம்ம அந்த முன்னாடி வந்து நமக்கு 24 மணி நேரம் மழையில தான் கணக்கிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மழை பெய்யக்கூடிய காலங்கள்ல நம்ம 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் பாத்தீங்கன்னா ரீடிங் எடுக்கிறாங்க எவ்வளவு மழை பதிவாயிருக்கு. குறுகிய காலத்தில் பெருமழை, இதுதான் மிக முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி மாதிரி வானிலை துல்லியமா கணிக்க முடியாம போகிறதுனால இப்போ குறிப்பா வந்து 90 சென்டிமீட்டர் மழை பெய்யும், 80 சென்டிமீட்டர் மழை பெய்யும், அது துல்லியமா நம்மளால நம்ம சொல்ல முடியல. அப்படிங்கிறதுனால
நமக்கு பெருமழை பெய்யுது, இது ஒரு வகையான பாதிப்பு. அது மட்டும் இல்லாம வெப்பநிலை அதிகரிப்பு, இதுவும் நமக்கு என்ன சொல்லலாம், இயற்கை பேரிடர்கள்ல ஒன்றுதான். சோ ரைட், இந்த மாதிரி இடர்பாடுகள் நிறைய நடைபெற்று வருகிறது. இதுல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நாம, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதை பாதுகாத்து அதிலிருந்து இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தனி மனிதனாக நாம் என்ன செய்ய வேண்டும், சமூகமாக என்ன செய்ய வேண்டும், அரசு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான தகவல்கள். சார், நான் ஒரு வானிலை ஆராய்ச்சியாளர் நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தினசரி வானிலை அறிவிப்புகளை பின்பற்றணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ அடுத்த இன்று நம்ம குறிப்பிட்ட மாவட்டத்துல, இந்த மாவட்டத்துல கனமழைக்கு வாய்ப்பு அப்படிங்கன்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம 8 மணிக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்னா இன்னைக்கு மழை வரும்னு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு 12 மணி என்ன வெயில் அடிக்க அப்படிம்பாங்க. அப்போ வானிலை தொடர்பான புரிதல்கள் மக்கள்கிட்ட இல்ல. வானிலை அப்படின்னாலே அந்த 24 மணி நேரத்துக்கு பொருந்தும். இப்ப இன்னைக்கு நம்ம 8:30 அறிவிப்பு கொடுக்குறோம்னா நாளைக்கு 8:30 வரைக்கும் பொருந்தும். இப்ப நான் வந்து 12 மணி கொடுப்பேன் பகல்ல. அப்போ இன்னைக்கு 12 மணி கொடுக்கணும்னா நாளைக்கு 12 மணி வரைக்கும் பொருந்தும். அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 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 விதிமுறைகள் இருக்கு. இந்தந்த மாவட்டங்கள்ல இந்தந்த காலங்கள்லாம் மழை வரும் அப்படின்றது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்துல கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னா, கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மட்டும்தான் மழை இருக்கும். அவங்களுக்கு பகல் நேரங்கள்ல மழை இருக்காது. பெரும்பாலும் வடகிழக்கு இருக்காது. ஏதோ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ ஒரு புயலோ உருவாயிருக்கக்கூடிய பட்சத்துலதான் விட்டு விட்டு தொடர் மழை பதிவாக வாய்ப்பு. இப்ப இதே இது உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மாலை நேரங்கள்ல தான் மழை எதிர்பார்க்கணும். இப்ப நீங்க நம்மளே பார்த்துருப்போம்ல சார், இந்த கோடை காலங்கள்லாம் பாருங்க, பகல் ஃபுல்லா உங்களுக்கு வந்து வெயில் இருக்கும், மதியத்துக்கு மேல அப்படியே கிளைமேட் மாறி இந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்ல மழை பெய்யறத பாக்குறோம் 3 மணிக்கு மேல. அப்போ எந்தெந்த நேரத்தில் எந்த மழை பெய்யும் அதை மக்கள் வந்து தனி மனிதனா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வானிலை சார்ந்த புரிதல் தான் சார் என்ன பொறுத்தளவு கண்டிப்பா மக்களுக்கு தேவை. அது தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவு மக்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், தங்களை வந்து தற்காத்துக் கொள்ளலாம். இது போக நம்ம என்ன செய்யக்கூடாது, இயற்கையை அழிக்க கூடாது. என்ன சொல்றது, குறிப்பா வந்து நம்ம ஒரு ஆள் வந்து 10 மரங்கள் 20 மரங்கள் நடுங்கன்னு நம்ம சொல்லல. அதாவது 1000 மரங்களை நட்டு அனாதையா விடாமல் ஒரு மரத்தை நட்டு நம்ம தாயாக இருப்போம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது தனி மனிதனாக செய்யக்கூடிய காரியங்கள் செய்தீங்க. சமூக நலமான் அளவுல செய்ய வேண்டிய காரியங்களை நாம பார்த்தோம். அரசின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, முழுமையாக திருப்திகரமாக இருக்கிறதா, தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கருத்து? சார், அரசை பொறுத்தளவு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன சொல்றது, அந்தந்த இப்போ நமக்கு ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகளை பாத்தீங்கன்னா நமக்கு வானிலை அறிவிப்புகளை பொறுத்தே தான் அரசு இயங்கும். ஏன்னா அங்க வந்து வானிலை அறிவிப்புகள் அந்த அளவு துல்லியமா இருக்கும். இங்க வந்து நம்ம வானிலை அறிவிப்பு கொடுக்குறோம்னா அது வந்து சில சமயங்கள் வந்து அந்த துல்லியம் இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்பட்டுருது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அதிக கனமழைக்கு வாய்ப்பு, ஒரு பெருமழைக்கு வாய்ப்பு, அந்த மாதிரி நம்ம அறிவிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். மழை வருதோ இல்லையோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசோட தலையாய கடமை. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பேரிடர் காலங்கள்ல அதிகமா பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா விவசாயிகள் தான் ரொம்ப அதிகம் பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து எந்த நேரத்துல மழை வரும், எந்த நேரத்துல காற்று வீசும், இதெல்லாம் வந்து அரசு வந்து மக்களுக்கு வந்து உடனுக்குடன் தெரிவிப்பது அவங்களுடைய கடமை. இதுக்கு முன்னர் கம்பேர் பண்ணும்போது இப்ப கம்பேர் பண்ணும்போது ஓரளவு இப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நமக்கு டிஎன் அலர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா எங்கெங்க எவ்வளவு மழைப்பதிவாக இருக்கு இதெல்லாம் வந்து பாத்துக்க முடியுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அங்கெல்லாம் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் எல்லாம் அரசு வந்து இதை பார்த்து அகற்ற வேண்டியது அரசோட கடமை. வேற அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல மலைமானி அமைச்சிருக்காங்க. இந்த மலைமானிகளையும் வந்து அமைச்சது மட்டும் இல்லாம தொடங்கி வச்சது மட்டும் இல்லாம இதை அரசு தொடர்ந்து வந்து கண்காணிக்கணும். ஏன்னா வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அது ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஏதாவது சம் ப்ராப்ளம் வச்சுன்னா அது அப்படியே கிடப்புல படுகிறது. திரும்ப வந்து அதை சரி பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை. அதை அந்த நிலையை மாற்றணும், அரசு மாற்றணும். இன்னும் வந்து வானிலை சார்ந்த கருவிகளை அதிகப்படியா ஏற்படுத்தணும், ரேடார் அமைக்கணும். இந்த மாதிரி அரசோட பணியும் நிறைய இருக்கு சார். நிறைய இருக்குது, குறைபாடுகள் இருக்குது, சில காரியங்கள் செய்யறாங்க. சரி, என்ன ஒரு தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும்போது மேலை நாடுகள்ல அதாவது அந்த வானிலை தொடர்பான தகவல்கள் கணிக்கப்படுகிற அளவுக்கு நமது நாட்டில் உள்ள கணிப்புகள் துல்லியமாக இல்லை. அதற்கு என்ன காரணம்? அது வந்து தொழில்நுட்ப கோளாறா அல்லது மெஷின்ஸ், நாம வச்சிருக்கிற மெஷின்ஸ் அவுடேட்டடா அல்லது தரம் இல்லாததா அல்லது உரிய அதிகாரிகள் அதுல இல்லையா அல்லது அதுலயும் அரசியல் விளையாடுகிறதா? என்ன காரணம்? அது உங்களுடைய ஒரு கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்றது கொஸ்டின் கரெக்ட் தான். ஏன்னா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது
ஜப்பான், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல வானிலை அறிவிப்பு துல்லியமா இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி அரசும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்திய நாட்டுல வந்து நமது வானிலை அறிவிப்புகள் துல்லியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல அங்க அரசு வானிலை ஆய்வு மையம் இருக்குது, தனியார் வானிலை ஆய்வு மையங்கள் நிறைய இருக்குது. இது தனியார் வானிலை ஆய்வு மையங்கள் நிறைய இருக்கிறதுனால தங்களுடைய வானிலை அறிவிப்புகள் துல்லியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக போட்டி போட்டு தங்களுடைய வானிலை அறிவிப்பு வெளியிடுவாங்க. மக்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்வாங்க. ஆனா நமது இந்திய நாட்டை பொறுத்தளவு அந்தந்த ரீஜியன்ல மண்டல வானிலை ஆய்வு மையங்கள் மட்டும் தான் இருக்குது, அரசு வானிலை ஆய்வு மையங்கள் மட்டும் தான் இருக்குது. தனியார் வானிலை ஆய்வு மையம் சொல்லி உங்களுக்கு நமக்கு பெரிய அளவுல இல்ல, நம்ம இந்திய நாட்டுல இல்ல. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு சார். ஏன்னா நமக்கு தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டோம், தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அரசு வானிலை ஆய்வு மையம் தான் நமக்கு பிரதானமே. அதன் நம்ம தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா என்னதான் இருந்தாலும் அது அன்அபிஷியல் தானே சார், அன்அபிஷியல் தான். அப்போ அரசு வானிலை மையம் தான் பிரதானமா இருக்கு. இங்கேயும் தனியார் வானிலை ஆய்வு மையங்களை ஊக்குவிச்சு நிறைய அதிகப்படியா இருந்துச்சுன்னா இவங்களும் தங்களுடைய அறிவிப்புகளை வந்து போட்டி போட்டு அறிவிப்பாங்க. அப்போ ஓரளவு துல்லியம் இருக்கும். இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன சொல்லணும்னா, இந்தியா வந்து ஒரு வெப்பமண்டல நாடு, அதனால வானிலை அறிவிப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? சரி சரி, ஓகே ஓகே. சோ இருந்தா கூட இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நேற்று ஒரு அறிவிப்பு சொல்றாங்க கடுமையான மழை நாளை வரும் அப்படின்னு சொல்லி, மறுநாள் பார்த்தா அது அடிக்கடி இருக்கிறது இல்ல. இன்னொன்னு மழை வந்த பிறகு அடுத்த நாள் லீவு விடுறாங்க. சோ இதுல சில குறுக்கீடுகள், இடையூறுகள், அரசியல் இருந்தா கூட கணிப்பு அல்லது வானிலை துறைகள்ல இருந்து வர்ற தகவல்களை ஓரளவுக்கு முரண்பட்டதாகத்தானே இருக்குது. அது தொடர்பா அதுக்கு அது ஏன் அவ்வளவு குறையா தவறா இருக்கிறதுக்கு அது என்ன காரணம்? அந்த நமது பகுதியினால டிராபிக்கல் ரீஜன் அப்படிங்கிறது தான் காரணமா அல்லது வேற ஏதாவது காரணமா? சார், அது ஒரு காரணம் சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட டைம்ல தான் அவங்க வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ தினசரி பாத்தீங்கன்னா நண்பகல் நேரங்கள்ல மட்டும்தான் அவங்க வானிலை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில, அடுத்த நாள் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு தான் வானிலை அறிவிப்பு வருது. அப்ப இடையில என்ன விதமான மாற்றங்கள் நடக்கலாம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, வானிலை அறிவிப்பு துல்லியமாக்குறதுக்காக சொல்றேன். இப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 ஹவர்ஸ்க்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை, இல்ல ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து வானிலை அறிவிப்புகளை வந்து இவங்க கொஞ்சம் செக் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் துல்லியமாக்கலாம். இப்ப தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே 24 ஹவர்ஸும் இதுலயே தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 12 மணிக்கு ஒரு அறிவிப்பு கொடுப்போம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வானிலை ஏதாவது மாற்றம் நடந்தா நம்ம உடனே சொல்லிடுறோம். ஆனா நமக்கு அரசு வானிலை மையத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு டைம் இருக்கு. அவங்க அடுத்த நாள் பகல்ல 12 தான் வர்றாங்க திரும்ப. 24 ஹவர்ஸ் இதுல சில மாற்றங்கள் நடந்துருது. இன்னொன்னு துல்லியமா இல்லாததுக்கு காரணம் வந்து நமக்கு சொன்னோம்ல சார் ஆல்ரெடி, பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம். அதனால வானிலை அறிவிப்புல வந்து நம்ம அடிக்கடி எராட்டிக்கா தான் இருக்கும். இனி வரும் காலங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னா, இப்ப நமக்கு சில இடங்கள்ல பெருமழை பெய்யறத பாக்குறோம். இதுல நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நமக்கு அரபிக்கடல், அதாவது மேற்கு கடலோர பகுதிகளை விட கிழக்கு கடலோர பகுதிகள் தான் இப்ப வந்து பெருமழை பதிவாகுது. இப்ப நம்ம ராமேஸ்வரத்துல பெருமழை பதிவானதை பார்த்தோம், விழுப்புரத்துல பதிவானதை பார்த்தோம், கடந்த ஆண்டு வந்து நெல்லை தூத்துக்குடியில பெருமழை பதிவானதை பார்த்தோம். இதே உங்களுக்கு அரபிக் கடலோரம் எங்கேயும் இல்ல. உங்களுக்கு வந்து கேரளாவோ, கர்நாடகாவோ, மகாராஷ்டிராவோ அங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படல. கிழக்கு கடலோர பகுதிகள் அந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. ஏன்னா எப்போதுமே நமக்கு அரபிக்கடலை விட வங்கக்கடல்ல ஏற்படக்கூடிய அந்த புயலுக்கு தான் சக்தி அதிகம். இது நம்ம நோட் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட். வருங்காலங்கள்ல இதே மாதிரி பெருமழையை நம்ம அடிக்கடி பார்ப்போம் சார். இது சர்வசாதாரணம் ஆயிரும். ஓ சரி சார், இனி இப்படிதான் இருக்கும்னு சொல்றீங்க இல்லையா? இப்படிதான் இருக்கும். நம்ம அதுக்கு கூட இந்த மாற்றங்கள் எல்லாமே இந்தியாலயோ தமிழ்நாட்டிலயோ மட்டும்தான் இருக்குதா, உலக அளவுல இருக்குதா? கண்டிப்பா. ஏன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லும் போது உலகம் பூரா இருக்குது. நாம வந்து அதிகமா நம்ம நாட்டை பத்தி சிந்திக்கிறதுனால நமக்கு இதை பற்றி தெரியுது. நீங்க பொதுவான ஒரு ஆய்வாளராக உங்களுடைய அறிவுக்கு எட்டிய தூரத்துல இது எப்படி இருக்குது? உலக அளவுல எல்லா தேசங்கள்லயும் இப்படிதான் இருக்கா? பல தேசங்கள்ல எந்தெந்த தேசங்கள்ல இப்படி இருக்குது சார்? அதாவது வானிலை மாற்றங்கிறது உலக அளவுல இருக்குதான் செய்யுது, உலக அளவுல இருக்குது சார். ஏன்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்திய காலங்களை நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்னா பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை வச்சுதான் நம்ம வந்து இந்திய காலநிலையை தீர்மானிக்கிறோம். ஏன் வந்து பசிபிக் பெருங்கடலை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு உலகத்துல பெரும்பாலான நிலப்பரப்பும் நீரால சூழப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் தான் உலகத்திலே மிகப்பெரிய கடல். அங்கு ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நம்ம இந்திய காலநிலையை தீர்மானிக்குது. அந்த கடல் வெப்பநிலை அதிகரிப்பு குறைவு, அதுக்கு பிறகுதான் நம்ம இந்திய கடல் வெப்பநிலை எடுத்துக்கிறோம். கடல் வெப்பநிலை அதிகரிப்பு குறைவுங்கிறத வச்சு.
அப்போ அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காலநிலை மாற்றங்கிறது உலகம் ஃபுல்லாவே நடக்குது சார். ஓகே ஏன்னா இப்போ கூட நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம சவுதி அரேபியாலலாம் மழை பெய்யறத பார்த்திருப்போம். ராஜஸ்தான்ல நல்ல மழை பெய்யும் பதிவானதை பார்த்தோம், பாலைவன பகுதி. நன்றி திரு ராஜா. இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவழித்து இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு பண்ணை பட்டதாரிகள் எனப்படும் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. நமது குழுவில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் தற்போது அவர்களது சந்தேகங்களை ஒவ்வொருவராக கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். திரு கந்தசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தை சார்ந்தார். சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் மிகவும் வித்தியாசமான ஒரு தலைப்பு. வானிலை தொடர்பான தகவல்களை சரியாக கணிக்க முடியாதது என்று எதிர்மறை கேள்வியோடு இன்றைய தின ஜூம் கூட்டம் துவங்கியிருக்கிறது. நாங்கள் பத்திரிகைகளே தொலைக்காட்சிகளில் காணுகின்றது மேலோட்டமாகத்தான் அந்த புயலை பற்றி தெரிந்து கொள்கிறோம். எப்பொழுது புயல் வரும், எப்போது கரையை கிட்டும், எத்தனை மணி நேரம். ஆனால் அந்த புயல் உருவாகுவது எப்படி, அது எந்த கடலில் அதிகம் வரும் என்கின்ற தகவல்கள் வியத்தகு செய்திகளை இன்று இவர்கள் கூறினார்கள். அராபிய கடல் பக்கம் அதிகம் புயல் தாக்குவதில்லை, வங்காள விரிகுடா பக்கம்தான் அதிக புயல் தாக்குகின்றன, வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற ஒரு ஆராய்ச்சி உண்மையை கூறினார்கள். எங்கு கடலுக்கு வெப்பம் அதிகம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் புயல் பாயும் என்கின்ற ஆராய்ச்சி உண்மைகளை சொல்லி நம்மை வியப்பில் அழுத்தும். மேலும் ஏன் தகவல்கள் சரியாக கணிக்க முடியாது என்பதை பற்றி உண்மையான காரணங்களை கூறினார்கள். மேலை நாடுகளிலே இருக்கின்ற தரமான தகவலுக்கு காரணம் என்ன என்பதை அங்கு அதிக அளவில் பிரைவேட், அதாவது அரசாங்கம் அல்லாதவர்கள் செய்கின்ற ஆராய்ச்சி பணிகள் அங்கு அதிகம். இங்கு அரசாங்கத்தை சாராமல் செய்கின்ற ஆராய்ச்சிகள் குறைவு என்கின்ற உண்மையை கூறினார்கள். இனி நாட்போக்கில் நாளடைவில் எங்கும் அப்படிப்பட்ட நிலைமை உருவாகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதனால பழைய 60களில் 50களிலே புயல் சம்பந்தமான தகவல்கள் நமக்கு அப்பொழுதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சென்னையில் புயல் அடித்ததா இல்லையா என்று கூட நமக்கு தெரியாது, பம்பாயில் புயல் அடித்ததா இல்லையா என்று கூட தெரியும். ஆனால் இன்று உலகின் ஒவ்வொரு இடத்திலும், அது புயலாக இருந்தாலும் சரி, பூகம்பமாக இருந்தாலும் சரி, எரிமலை வெடித்தாலும் சரி, அந்த தகவல்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு குக்கிராமத்தில் இருக்கும் ஒரு உடம்புக்கு கூட அந்த செய்திகள் கிடைக்கின்றது என்பதை நாம் அதையும் பாராட்டத்தக்கத்தான் வேண்டும். என்னை பொறுத்தளவு இந்த எதிர்மறை வானிலை தொடர்பான தகவலை சரியாக கணிக்க முடியாது என்பதை ஒரு சிறு பிழை என்றுதான் சொல்லும், பெரும் பிழை என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் பல ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்றைய செய்தி விஞ்ஞான வளர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு செய்திகள் உடனடியாக, உடனுக்குடன், நொடிக்கு நொடி நமக்கு அந்த செய்திகள் நமக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் துல்லியமாக நாம் இப்போது எதிர்பார்க்கிறோம். இந்த துல்லிய விவரங்களுக்கு இவர்களை போன்ற டி ராஜா போன்ற அவர்கள் இருக்கும் வானிலை அறிக்கை தகவல் மையம் போல இன்னும் உருவாகும், மிகவும் நன்றாக செயல்படுத்த காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதைத்தான் உயர் திரு ராஜா அவர்கள் உண்மை நிலையை எடுத்து சொன்னார்கள். இந்த உண்மை நிலையை எடுத்து சொன்ன திரு ராஜா அவர்களுக்கு, வெதர்மேன் தென்காசி அவர்களுக்கு நன்றி சொல்லி அவருக்கு பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு நமது குழுவின் சார்பாக எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஜூம் கூட்ட தலைவர் திரு ஜோ அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எனது சிற்றுரையை கேட்ட நமது குழுவின் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, வாழ்க வேளாண்மை வெல்க விவசாயம் என்று சொல்லி எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் தவறுகளுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் முன்னாள் துணை இயக்குனர், வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற
முன்னாள் அரசு அதிகாரி திரு கே ராசு அவர்களை பேச அழைக்கிறேன். ராசு சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக். அதாவது காலநிலை மாற்றத்தை, பருவநிலை மாற்றத்தையும் நம்ம ஏன் சரியா கணிக்க முடியல அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் கொடுத்திருக்கிறது ரொம்ப சிறப்பானது. ஆனா துல்லியமா சொல்ல முடியாததுக்கு காரணம் என்ன? துல்லியமா சொல்ல முடியாததுக்கு காரணம் ஒரு துரதிர்ஷ்டவசம் தான். அது நான் என்ன கேட்டா, அன்பார்ச்சுனேட்லி இது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அதெல்லாம் பொறுத்தவரையில பார்த்தோம்னாக்கா நாம மிக துல்லியமா கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க முடியாது? உலக நாடுகள்ல கொடுக்கக்கூடிய வசதி, எல்லா வசதியும் நம்ம இந்தியாவில் வந்துட்டு, எல்லா தமிழ்நாட்டிலையும் எல்லா வசதிகளும் இருக்கு. அது ஒரு துரதிர்ஷ்டவசம் தான். ஆனா இப்ப நண்பர் ராஜா சொன்னது போல, அவர் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என்றால், அரசாங்கத்திற்கே எல்லா வசதிகளும் இருக்கின்றது. இவரும் ஒரு தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கார். நண்பர் அவருடைய ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அடிப்படை? அவர் கொடுக்கிற, அதாவது ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டுக்கும் ஒரு தனி மனிதர், ஒரு ஆராய்ச்சியாளர்னே வச்சீங்க, ஒரு ஆராய்ச்சியாளர்னு வச்சீங்க, அவர் திரு ராஜா அவர்கள், அவர் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி அவர் இன்னைக்கு இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இவரும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார். ஒரு தனி மனிதரா கொடுக்கறதுக்கும் ஒரு அரசாங்கம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அரசாங்கத்துக்கு ஏராளமான வசதிகள் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க, எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா இவர் கொடுக்கறது இவரும் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் கொடுக்க முடியல? ஏன் கொடுக்க முடியலன்றதுக்கு காரணம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அதாவது அங்க மேலை நாடுகள்ல தனியார் காலநிலை மாற்றத்தை கணிக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் இருக்கு. அதுக்கு போட்டியா அரசாங்கம் நாம துல்லியமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இந்த காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா ஏராளமான உழவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான நிலங்கள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெஞ்சல் புயல் ஏற்பட்ட பிறகு ஏராளமான மக்கள் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் உயிரிழந்திருந்திருக்கிறார்கள். இவ்வளவு நடந்திருக்கு. ஒரு துல்லியமா கொடுக்க முடியலன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசம் என்பதே என்னுடைய கருத்து. ஆனா நண்பர் அவர்கள் அழகாக தெளிவாக தன்னுடைய ஆராய்ச்சி விவரங்களை எடுத்து கூறினார். அதாவது வெப்பநிலை அதிகமாக மாறும் பொழுது புயல் உருவாகின்றது என்றெல்லாம் அழகாக சொன்னார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. மிக முக்கிய காரணம் அதற்கு ஒரு பாசில் ஃபியூல்ஸ் என்பது மறுக்க முடியாத ஒரு காரணம். அதோடு மட்டுமல்லாமல் இயற்கை வளங்களை மனிதர்கள் அழிப்பதும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்று எல்லோருக்கும் தெரியும். இருந்த போதிலும் மனிதன் அழித்துக் கொண்டிருக்கின்றான். இருந்தாலும் அடிப்படை, அதாவது துல்லியமாக கணித்து, துல்லியம் 100% துல்லியமாக கொடுக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் அரசாங்கத்திடம் உள்ளது. அதனை செய்ய வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பு. எனவே இனிவரும் காலங்களில் அரசாங்கம் கவனமுடன் செயல்பட்டு 100% துல்லியமான அறிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பு நல்கிய நண்பர் அவர்களுக்கும், அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விளக்கம் அளித்த திரு ராஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்களுடைய கருத்துகளுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக திரு ஹியூபர்ட் அவர்கள் சென்னையிலிருந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. ஹியூபர்ட் சார், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி திரு ஜோ சார். நன்றி மிஸ்டர் ராஜா, உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பார்க்கும்போது என்னுடைய சன்னை விட, என்னுடைய மகனை விட இளையவரா இருப்பீங்க நினைக்கிறேன்.
அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் உங்களால முடிஞ்சதுதான் சார் நீங்க கணிக்க முடியும் கண்டிப்பா. இல்லையா? அவ்வளவுதான், தட்ஸ் ஆல் யூ கேன். ஓகே. ஆனா என்னன்னா எல்லாருக்கும் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு. ஐயோ செய்த அவர் ராசு சார் அழகா சொன்னாரு, 42 பேர் உயிரை காப்பாத்தி இருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எனக்கே இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம். சார் நீங்க என்னுடைய கேள்விகள் வெரி சிம்பிள் சார். நீங்க எந்த மாடல் யூஸ் பண்றீங்க இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்க்கு? நம்பர் 1. இல்ல நான் வந்து உங்களுடைய ஓன் மாடல் நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபைன், அது தப்பு இல்லை சார். 2வது, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பருவநிலை மாற்றத்துக்கு வந்து பல காரணங்கள். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, நம்ம எக்ஸஸா மைனிங், அதிகமா வளங்களை திருடுறதுனாலையும் மரங்களை அழிக்கிறதுனாலையும் அந்த உலகத்தினுடைய அந்த உருண்டை பூச்சக்கரம் டில்ட் ஆயிருக்கு, டில்ட் ஆயிட்டே இருக்குது. அதனால்தான் இந்த மாற்றங்கள் வருதுன்னு என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இது பண்ண நீங்க யூ கேன் நீங்க உங்களுடைய பதில சொல்லலாம் சார். அடுத்தது என்னுடைய ஃபைனலா என்னன்னா, நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 100 வருஷம் 200 150 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காத இல்ல அப்போ நிறைய வந்திருக்கோம். ஆனா அவங்க துல்லியமா கணிச்சாங்க சார். ஒண்ணும் இல்ல, வேடிக்கையா இருக்கு, நம்ம சிரிப்போம். இப்போ கழுதை இருக்குல்ல, கழுதை கத்துறது இல்லையா, அதை வச்சுதான் கணிச்சிருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு மாடல், அவ்வளவு அருமையான நம்மளுடைய மாடல், அதாவது இண்டிஜீனியஸ் மாடல், அது ஏன் இன்னும் டெவலப் பண்ணாத இருக்கும்? அதை செய்து அது ஒண்ணு இல்லை, மரத்துல இந்த அசைது இல்லையா, அதை பார்த்தே சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த மாதிரி வரப்போகுது, ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு. ஏன் அதை நம்ம இன்னும் செய்யாத இருக்கோம்? அது ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபாரின் மெஷின்ஸை தான் நம்பிட்டு இருக்கிறோமா? இது எனக்கு புரியாத கேள்வி. நீங்க கொஞ்சம் விளக்கம் தந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, என்னன்னா நீங்க எப்படி கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறீங்க, தனி மாடல்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம இந்தியாவை பொறுத்தளவு நமக்கு தனி மாடல்ஸ் எதுவும் இல்லை. நம்மளும் வந்து அமெரிக்கன் மாடல், அப்புறம் கனடா மாடல்ஸ், அதை தான் நம்ம செக் பண்றோம். செக் பண்ணினாலும் என்ன பொறுத்தவரை தென் தமிழ்நாட்டில் ஓரளவு வானிலை அறிக்கை துல்லியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடந்த கால அந்த டேட்டாஸ் தான், அதாவது அனுபவமே மிக சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்களா அந்த மணிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கணினி சார்ந்த கணிப்புகள் வந்து ஜூன் மாசம் வந்து நமக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் சொன்னாலும் நான் வந்து கனமழை பெய்யும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கடந்த 100 ஆண்டுகள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஜூன் மாசத்துல வந்து தூத்துக்குடியோ திருநெல்வேலி மாவட்டத்திலயோ கனமழை வந்து பதிவாயிருக்காது. அப்போ அந்த கடந்த கால டேட்டாஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு லோக்கல் கிளைமேட்டாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்கல் கிளைமேட்டாலஜினா நம்ம லோக்கல் கிளைமேட்டாலஜி சொல்றதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரிக்கு அதுக்கு வானிலை ஆராய்ச்சியாளர்களோ இல்லைன்னா வானிலை நிபுணரோ தேவையில்லை. நம்ம அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருந்திருப்போம். அப்படி இருக்கும்போது எப்படி மழை வரும், எந்த சீசன்ல நம்ம ஊர் நல்லா அதிக மழை பெய்யும், எந்த காலகட்டத்தில் எவ்வளவு மழை தீவிரம் எப்படி இருக்கும், மழை எந்த சீசன் பெய்யாது, இதை நம்ம நல்லா அறிஞ்சு வச்சிருப்போம். இதை பொறுத்துதான் நம்மளுடைய பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்டும் இருக்கும். அப்படிங்கிறதுனால லோக்கல் கிளைமேட்டாலஜி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம லோக்கல் கிளைமேட்டாலஜி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் இயர் டேட்டா, கடந்த கால ஒரு 30 வருஷம் 35 வருஷம் டேட்டாஸ் எப்படி மழை பதிவாயிருக்கு அப்படிங்கறத ஒரு செக்கிங். அதன் பின்னர் தான் நம்ம வந்து கணினி சார்ந்த கணிப்புகளை வந்து செக் பண்றோம் சார். அது மட்டும் இல்ல, நம்ம கடல் வெப்பநிலையை பாக்குறோம். கடல் வெப்பநிலை எப்படி இருக்குது, காற்று எந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு வீசுது, இதெல்லாம் வச்சுதான் நம்ம வானிலையை வந்து கணிக்கிறோம். வெறும் கணினி சார்ந்த கணிப்புகளை மட்டும் நம்பி நம்ம அறிவிப்பு கொடுக்கல சார். அதாவது நம்மளுடைய ட்ரெடிஷனல் பூர்வீக கணிப்புன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஜோதிடத்தை சொல்லல, அஸ்ட்ராலஜி இல்ல. நான் சொல்றது வந்து அந்த மரம் அசைவுகள், மிருகங்களுடைய ஒரு சில செய்கைகள் மாற்றம், இதுல வச்சு கணிச்சிருக்காங்க சார். அது ஒரு பெரிய சயின்ஸ். அது டெவலப் ஆகாத விட்டுருச்சா அல்லது நம்ம டெவலப் பண்ணலையா சார்? அது வந்து நம்ம தான் டெவலப்மெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 2004 பாத்தீங்கன்னா சுனாமி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்து டெத் ஆகல அப்படிங்கிறாங்க. எல்லாமே இடம் இருந்துட்டு முன்னாடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் மைக்ரேஷன் ஆயிட்டுங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னும் நம்ம இந்த வானிலை
ஆராய்ச்சிக்குள்ள நான் வந்த பிறகு நிறைய துறை சார்ந்த அந்த வல்லுநர்களோட வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, என்ன சொல்றாங்கன்னா, சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இண்டிகேட்டர்ஸ்னா இப்போ வந்து தட்டா பறந்துச்சுன்னா மழை வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இது நம்ம வந்து டெவலப் பண்ணல, நம்ம அதை இதையும் அதையும் நமக்கு அந்த ஒரு ஒரு கார்லேட் பண்ணி பார்க்கல சார். அது சார் அதை டெவலப் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். புரியுது நீங்க சொல்றது. என்ன சார், இப்போ கனடால ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்காங்க அதை. ஓ சரிங்க சார். அந்த மாதிரி நீங்க நான் அது உங்களுக்கு முடிஞ்சாலும் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா சார் இதுதான் வந்து கடைசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெஷின்ஸை விட இதுதான் வந்து பெஸ்ட்ங்கிறாங்க. அது நம்ம காலம் தான் பதில் சொல்லும். ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே, தவறு ஒண்ணும் இல்லையே இதுல. சரிங்க சார், கண்டிப்பா. ஓகே சார், நன்றி சார், நன்றி. நன்றி திரு ஹியூபர்ட், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வானிலை அறிவிப்பாளர் ஸ்பெஷலிஸ்ட் திரு குகன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. குகன் சார், உங்களுடைய இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராஜா வந்து எனக்கு நெடுநாளைய நண்பர், இளம் வயதுக்காரர். அவர் சொன்னது போல உலகத்தில் உள்ள ஒரு GFS குளோபல் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அல்லது ECMWF ஆக இருக்கட்டும், அல்லது ரஷ்யா தரக்கூடிய வானிலை முன்னறிவிப்புகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே அவர் பார்த்து சொல்கிறார். ஒரு பாயிண்ட் ரொம்ப மிக சரியாக சொன்னார். அந்த மைக்ரோ மீட்ராலஜி என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது கோயில்பட்டிக்குங்கிறது கிளைமேட்டாலஜி இருக்காது. இப்போ நீங்கள் கோயில்பட்டியில் வந்து எப்போ காத்தடிக்கும், எப்போ மழை பெய்யும், எந்த வகையான காலநிலை எந்த வகையான வானிலை நிலவும் அப்படிங்கிற கிளைமேட்டாலஜி, லோக்கல் கிளைமேட்டாலஜி வந்து IMDக்கு பெரிதாக தெரிறதில்லை. அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒரு கிளைமேட்டாலஜி எடுத்துக்கிறாங்க. அந்த கிளைமேட்டாலஜி எடுத்துட்டு அதுக்கு சம்பந்தமா ஜெனரலைஸ்டு பண்ணி அவங்க கொடுக்கறனால தான் நமக்கு வந்து அது துல்லியமா இருக்கிறது இல்லை. ரெண்டாவது பாயிண்ட், நம்ம வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கிறோம். டிராபிக்கல் ரீஜன் அப்படின்னு பேரு. இந்த டிராபிக்கல் ரீஜன்ல ஒவ்வொரு கணமும் வந்து வானிலை மாறிட்டே இருக்கும். இதை யாராலுமே கணிக்க முடியாது. அமெரிக்கக்காரனை கூப்பிட்டு வந்து இங்க உள்ள வானிலையை கணித்து கொடு அப்படின்னாலும் அவனாலும் கணித்து கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. டிராபிக்கல் வெதரை கணிக்கவே முடியாது. ஒவ்வொரு செகண்டும் அது மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த புயல் வர்றது வந்து இப்ப நீங்க சொன்னீங்க 40 பேர் உயிரிழப்பு, 33 பேர் உயிரிழப்பு நிச்சயமான ஒரு இழப்பு தான், நான் அதை மறுக்கவே இல்லை. இதை வந்து ஆக்சுவலா வந்து மற்ற புயல்களை போல இது நம்ம கருத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது. சவுத் வெஸ்ட் மான்சூன் பீரியட்ல மான்சூன் மிட் டிராபிக்கல் சர்க்குலேஷன் MTC அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு MTC அப்படிங்கிறது ஏற்பட்டு, அதான் அந்த சின்ன காலாப்பட்டு, பாண்டிச்சேரியினுடைய சின்ன காலாப்பட்டு, விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பரா அப்படின்னு சொல்லி களிவெளின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த கடல் வழியா, அந்த களிமுகம் வழியா தான் அந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, அது ஒரு புயல்னு ஒரு பின்னாடி அவங்க அறிவிச்சாங்க. அது கீழே இருந்து 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து சற்றேறக்குறைய 11.3 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் வளர்ந்திருந்தது. அப்படி ஒரு சுருள் மாதிரி இருந்தது. அது கிழக்கே இருந்து மேற்க போகும்போது விழுப்புரம் மாவட்டத்துல வரும்போது நல்ல மழை பொழியும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நல்ல மழை பொழிவையும், அதுக்கு கொஞ்சம் விலகி வடக்கு நோக்கி போகும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் தர்மபுரி மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவை கொடுத்துருச்சு. மழைப்பொழிவுனா எப்படிப்பட்ட மழைப்பொழிவுனா, ஒரே நேரத்துல வந்து சற்றேறக்குறைய ஒரு 30 சென்டிமீட்டர், ஒரு அடிக்கு மேல 30 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவை தந்து விட்டது. இந்த 30 சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது நீங்க ஜெனரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்தந்த இடத்துல 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு அடிக்கு நீர் தேங்கி நிற்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய டெஃபனிஷன். 1 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அப்படின்னால அந்த டெஃபனிஷன் வந்து அந்த இடத்துல 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஓடாமலும் உருளாமலும் ஈர்க்கப்படாமலும் இருக்கும்போது, ஆவியாகாமலும் இருக்கும்போது அந்த இடத்துல நீரினுடைய ஆழம் அல்லது உயரம் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும்.
30 சென்டிமீட்டர்னா நீங்க கணக்கு பார்த்துக்கோங்க. 1 அடி உயரத்துக்கு சாதாரணமாகவே பெஞ்சிருக்குது. அதுல வந்து மிகப்பெரிய நிலத்தினுடைய அளவுகள் ஏற்றங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அது வந்து 7 அடி உயரம் வரைக்கும் மழை நீர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுது. அது மாதிரி மலையில போகும்போது நான் ஏற்கனவே சொன்னாலும் அந்த எம்டிசி, அந்த எம்டிசில இருந்து வரக்கூடிய விழக்கூடிய மழை துளிகளினுடைய வேகம், விலாசிட்டி, இந்த வேகமா வந்து பாறைகளுக்கு அடியிலையும் அந்த மலையில இருக்கக்கூடிய மண்ணுக்கு அடியிலையும் போய் வேகமா அதை நகர்த்திச்சு. அந்த மாதிரி இந்த விலாசிட்டி ஆஃப் ரெயின் டிராப்னு சொல்லுவோம். அந்த டிராப் வந்து பெரிய பெரிய இதா இருக்கும். அந்த இது வந்து விழுந்து பாறைகளை எல்லாம் உருட்டிடுச்சு. இது யாருமே எதிர்பார்க்காது. இது அண்ணாமலையில வந்து மழை வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கலாம், நிலச்சரிவு வரும் அப்படிங்கறது எதிர்பார்க்க மாட்டோம். அதுக்கு இந்த எம்டிசி, மிட் ட்ராபோஸ்பெரிக் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணியா இருக்கு அப்படிங்கிறத இப்போ எங்க துறையில இருந்து பெரிய வல்லுநர்கள்லாம் காரணம் சொல்லியிருக்காங்க. பட் சார் ஒருத்தங்க சொன்னாங்க மாதிரி கட்டாயமா இதுக்கும் மேல சொல்லித்தான் இருக்கணும். நம்ம வெறும்னா 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சுன்னா அது அதிக மழைன்னு விட்டுறக்கூடாது. அதுக்கு மேல எவ்வளவு மழை பெய்யணும், அந்த மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த நீர் தீவிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கட்டாயமா தெரிஞ்சு வைக்கிறதுக்காக இந்த ராஜா முயற்சி எடுத்தது போல மாவட்டத்துல குறைந்தபட்சம் வட்ட அளவுல அல்லது குறுவட்ட அளவுல தானியங்கி வானிலை நிலையமோ அல்லது தானியங்கி மழைமானியோ கட்டாயமாக அமைக்க வேண்டும். அப்படி அமைச்சாதான் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், மழையினுடைய தீவிரம் என்னங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிச்சுனாலே நம்மளால தாங்க முடியாது. ஒரு மணி நேரத்துக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மணி நேரத்துக்கு 189.6 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதனால இதெல்லாம் தெரிந்து கொள்றதுக்கு முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி அந்த சாத்தனூர் அணை அந்த மாதிரி உள்ள அணைக்கட்டில் உள்ளவங்க வந்து ஒவ்வொரு மணியும் இந்த மாதிரி மழை காலங்கள்ல இது அதனுடைய தீவிரத்தை அளந்து முன்னாலே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி 9,500 கனஅடி தண்ணீர் திறந்து விடுறாங்க, அப்புறம் திடீர்னு 1,68,000 கனஅடி தண்ணி திறக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துலயும் அதை கணக்கு பண்ணி குறைந்தபட்சம் 30,000 50,000 அப்படின்னு சொல்லி படிப்படியா திறந்து விட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பெண்ணையாத்துல வெள்ளம் ஏற்பட்டு வாய்ப்பு இருக்காது. கடலூர் அந்த கடைமடை பகுதியெல்லாம் வந்து பெரிய அழிவு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்காது. இது அவங்களுக்கு ஒரு எஸ்ஓபி கட்டாயமா தேவை. அது வந்து செம்பரம்பாக்கத்துக்கு வச்சிருக்கிறாங்க, இதுக்கு இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியா தான் இருக்குது. நிறைய அநேக விளைநிலங்கள் வந்து பாழாகி போயிட்டுனா அதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து பொதுப்பணித்துறை வந்து இந்த எமர்ஜென்சி ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் இஓபின்பாங்க, அதை வந்து ஒழுங்கா அப்டேட் பண்ணாதது வச்சிருக்கிறாங்க. அதை அப்டேட் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. அதை கட்டாயம் அப்டேட் பண்ணி எப்படி செம்பரம்பாக்கத்துக்கு அப்டேட், செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய மொத்த கொள்ள உயரம் வந்து 24 அடி தான். 24 அடி தான் அதனுடைய இது. மொத்த கொள்ளளவு சில 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் தான் அதனுடைய கொள்ளளவு. ஆனா வேறசு சாத்தனூர் டேம் வந்து 118 அடி, ஏறக்குறைய அது போல செம்பரம்பாக்கத்தை போல 120 மடங்கு அதிகமாக தண்ணி சேர்த்து வைக்கக்கூடிய பகுதி. இதுக்கெல்லாம் ஒரு இஓபி எல்லாம் ஒன்றும் இல்லாம இருந்ததுனாலதான் இந்த மாதிரி பெண்ணையாத்துல 1,68,000 கனஅடி திறந்து விடுறான். இதுல 30,000 கனஅடியில இருந்து 60,000 கனஅடி வரைக்கும் செம்பரம்பாக்கத்துல திறந்து விட்டான். அப்பவுமே எவ்வளவோ அழிவு. இதுல 1,68,000 கனஅடி திறந்து அந்த அங்கிருந்து சாத்தனூர்ல இருந்து திருக்கோயிலூர்ல இருந்து முண்டியம்பாக்கத்துல இருந்து கடலூர் வரைக்கும் அந்த தண்ணி வந்து அப்படியே ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு பேரிடர் மேலாண்மை துறை வந்து ஒரு எஸ்ஓபி கட்டாயம் ஏற்படுத்தணும். பேரிடர் மேலாண்மை துறையினுடைய இயக்குனர் எனக்கு நண்பர் தான், அது கட்டாயமா அவர் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் வருங்காலத்துல வந்து மக்கள் வந்து இயற்கை பேரிடர்ல இருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இந்த மாதிரி வரக்கூடாது. அடுத்து ஒரு
சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் வர்றதுனால ஏற்படக்கூடிய இந்த மழையை முன்னறிவிப்பு செய்து குறைந்தபட்சம் மக்கள் உயிர்களையாவது காப்பந்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ராஜா வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அவரை சில ஆண்டுகளாக தெரியும். மற்ற தனியார் ஆர்வலர்களை விட இவர் வந்து பல கருத்துக்களை எடுத்துட்டு அந்த லோக்கல் கிளைமேட்டாலஜின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் முக்கியம். அந்த லோக்கல் கிளைமேட்டாலஜி கோயம்புத்தூர் அல்லது கோயில்பட்டி அல்லது திருச்செந்தூர் அந்த கிளைமேட்டாலஜியை தெரிஞ்சு அதிலிருந்து எடுத்து வானிலை முன்னறிவிப்பை கொடுக்குறாரு. அதனால அது அவர் கொடுக்கறது வந்து ஓரளவு நிஜமா இருக்குது. எனவே எனக்கு இவ்வளவு தூரம் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு குகன் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை துறையில் பூச்சியியல் பேராசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்ற டாக்டர் என் முருகேசன் அவர்கள் திருநெல்வேலியில இருந்து பேச வந்திருக்காங்க. டாக்டர் சார் ப்ளீஸ். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து 19 ஒருத்தர் மேல பழிய போட்டுருவோம். குறிப்பா பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம்னா உடனே இந்த பஸ்ஸு காரு இதெல்லாம் போட்டு அதில் பொல்யூஷனு மண்ணல் எல்லாம் சொல்லி முடிச்சிடறோம். ஆனா வந்து காலநிலைங்கிறது அது ஒரு சைக்கிள் ஓடிட்டு தான் இருக்கு, அது ரெகுலரா. அதாவது அதை வந்து இன்னொன்னு சொன்னோம்னா மைக்ரோ மாதிரி மேக்ரோ, இன்னொரு மேக்ரோ வந்து பூமி சூரியனை சுற்றுவதே ஒரு வட்டப்பாதை கிடையாது, யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் கிடையாது, நீள்வட்டப்பாதை. சூரியனை ஒட்டி வரப்போ சூடு கூடத்தான் செய்யும். அப்ப வந்து ஐஸ் ஏஜ் காணும். என்னைய பொறுத்த நம்ம படிச்சதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ் ஏஜ்ல இருந்து சூடாகி இன்னொரு ஐஸ் ஏஜுக்கு போயிட்டு இருக்கோம். ஐஸ் ஏஜுக்கு அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்னன்னா நம்ம பண்ற சேட்டை மட்டும் காரணம் இல்லை. அப்படி பார்த்தா பாலைவனம் என்னது, எவன் டிராக்டர் வச்சுதான் எந்த போட்டான். அந்த கார்பன் உருவாகிறது நம்முடைய வேலை மட்டும் இல்லை. ஒரு எரிமலை வந்தாலே வெடிச்சாலே, கடலுக்குள்ள வெடிச்சாலோ இது பண்ணாலே அது வேற ஏறுது. அதான் அந்த கார்பன் கண்டென்ட் கூடுது. இன்னும் பொதுவா சொல்லிட்டு இப்படி விட்டுட்டதுனால நம்ம வந்து சின்ன இதை கவனிக்க மாட்டேங்கிறோம். அடுத்து ஒண்ணு என்னன்னா, என்னையை பொறுத்தவரை ஒரு 10 வருஷ சைக்கிள் இருக்க மாதிரி தோணுச்சு. 10 வருஷ சைக்கிள் இருக்க மாதிரி தோணுச்சு. ஆனா 2014 ஒரு வெள்ளம் வந்தானே, ஐயோ 10 வருஷம் இல்ல, அப்பா சொன்னாங்க ஒரு 6 வருஷ சைக்கிள். எங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, 6 வருஷம் சைக்கிள் மழை வருது, 5 வருஷம் கடன் வாங்குவேன் என்ன, அதுக்கப்புறம் 6ஆவது வருஷம் மழை பெய்யும், அதுக்கு அடுத்த வருஷம் கடன் வாங்க மாட்டேன், அப்புறம் அப்படியே சொத்து வாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. இது போக என்னன்னா இந்த உயிரினங்கள், அதான் நம்ம என்ன இந்த வர்ம வைத்தியம் வர்மப்பிடி எல்லாம் பாத்தீங்கன்னா பையனுக்கே சொல்லி தர மாட்டாங்க. நம்மளும் வயசாளி சொன்னாலும் கேட்க மாட்டோம். நம்ம தாத்தா சொன்னதை கேட்காம விட நம்ம பேர பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்க. அது ஒரு விஷயம். நம்ம நடந்த பிறகு அந்த பேர பிள்ளைங்க நடக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு 2 வருஷமா எங்க வீட்டுல குருவி கூடு கட்டுறது வடக்க பார்த்து உள்ள ஓட்டையில தான் கூடு கட்டுது, தெற்க பார்த்து கெட்ட மாட்டேங்குது. ரைட்டா, ஞாபகம் வச்சுங்க. நமக்கு வந்து மழை வந்து வடக்க இருந்து மழை வரணும், வடகிழக்கு பருவம்னா மடத்துல வரணும். ஆனா நமக்கு திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு எப்பெல்லாம் வெள்ளம் வருதோ அப்பெல்லாம் வடகிழக்கு பருவ சமயத்துல வெள்ளம் வர்றது இல்லை. அது கார்த்திகை அப்புறம் என்னது வந்து அர்ஜுனனுக்கு அப்புறம் மழை இல்லை, ஏதோ அர்ஜுன மாதிரி வில் கிடையாது, கார்த்திகை மழை கிடையாது, பழமெல்லாம் சொல்லுவாங்க, மறந்து போச்சு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப கூட வீட்டுல சொன்னாப்புல என்னங்க சுத்துனா ஒண்ணு இல்லடி, மெதுவா சுத்துறதுனால எங்க பாட்டி சொன்ன மாதிரி நின்னு மழை பெஞ்சிச்சுன்னா வெள்ளம் கடுமையா வரும். அது எங்கிட்ட போய் நிக்குதோ அங்க நின்றுகிட்டே குத்து வச்சு உட்காந்துக்கிட்டே மழை பெரியணும், ஸ்லோவா மழை பெய்யும், போயிடும். அடுத்து நமக்கு இப்ப மழை இருக்காது. ஏன்னா அந்த சூறாவளி உருவானது தெற்க உருவாகல. அதாவது இலங்கைக்கு கீழே எப்பெல்லாம் உருவாகுதோ அப்ப எல்லாம் நமக்கு கடுமையான மழை. அது பொதுவா எப்ப உருவாகுதுன்னா எந்த வருஷம் கடுமையான வெயில். இப்ப நான் என்னோட போர்காஸ்ட் ஒன்று சொல்றேன், தப்பா பண்ணாலும் சரி ரைட்டா பண்ணாலும் சரிதான். இந்த வருஷம் மழை, இந்த வருஷம் வெயில் வந்து கடுமையா இருந்துச்சு. இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னால வரைக்கும் வேர்த்து கொட்டுச்சு, ஏசி இல்லாம தூங்க முடியல. இப்பதான் 5 நாளா ஏசியோட தூங்குறோம். இந்த வருஷம்
மார்கழி மாசம் ஆரம்பிக்கிறது டிசம்பர் 15ஆம் தேதி. 15ஆம் தேதிக்கு மேல ஒரு கடுமையான புயல் வரும். அது வந்து தெற்கிருந்து வரும். இலங்கைக்கு கீழே தான் உருவாகும். அப்ப மழை பெய்யும். ஏன்னா அந்த இலங்கைக்கு கிழக்க உள்ளதுல மழைய வரவெல்லாம் இலங்கையை தடுத்து நம்மளை காப்பாத்தி விட்டுருது. நமக்கு வறட்சி உண்டாக்குறதும் அதுதான் இதற்கிட்ட. இது போக நல்லா பாத்தீங்கன்னா நம்ம தென்பகுதி மாவட்டங்களுக்கு ஒரு சீசன் தான் மழை. விருதுநருக்கு தெற்கெல்லாம் ஒரு சீசன் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு எவரோ வைக்கலான்னு பார்த்தா இப்ப கோயம்புத்தூர் ஆராய்ச்சி என்ன சொல்லுவோம், ஆடி மாசமும் புரட்டாசி மாசம் உறவையும் சொல்லுவோம். ஆனா நமக்கு வந்து இப்போ ஆடி மாசம் மழையே பெய்யாது. விருதாச்சலத்துல கரெக்டா ஆடி மாசம் மழை பெய்யும், புரட்டாசி மாசம் மழை பெய்யும், தெற்கிருந்து மழை போயிட்டு இருக்கும். கோயம்புத்தூர்ல பாலக்காடு வழியா ஒரு ஆடி மாசம் ஒரு காத்து வந்து மழை பெய்யும், புரட்டாசி மழையும் பெய்யும். இது வந்து நம்முடைய இது தமிழ்நாட்டிலேயே ஒரு இது இருக்கும். அதுதான் வேரியேஷன் யாரோ சொன்னாங்க. அடுத்து வந்து இந்த எழுத்தெல்லாம் சேகரிக்கல. நம்ம கந்தசாமி சாருடைய வாத்தியாரும் எங்க வாத்தியாரும் ஒண்ணு. அவர் எம்எஸ்சி சேர்மன். எனக்கு யூஜி டீச்சரு. அவர்கிட்ட தான் முதல்ல போய் மாட்டினேன் வேலையில. நிறைய கத்துக்கிட்டேன், பேசுறது கத்துக்கிட்டேன். அவர் வந்து எங்க போனாலும் லோக்கலை கேட்பாரு. அப்பர் ஒரு இடம் சொல்லும் போது இந்த மழை அளவை பத்தியே ஒண்ணு சொன்னாரு. சேலை நனையிற மரன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மழை இது போட்டாரு. வரப்பு உடையும் மழை, அந்த 10 சென்டிமீட்டர் வந்து வரப்பு உடையும் மழை. வரப்பு உடையும் மழை வந்து என்னைய பொறுத்தவரை 81ல பெஞ்சிருக்கு, 92ல பெஞ்சிருக்கு, 2001-2ல பெஞ்சிருக்கு, அப்புறம் 2009-10 பெஞ்சிருக்கு, அப்புறம் 2011ல பெஞ்சிருக்கு, அப்புறம் 2020ல வர்றதுக்கு முன்னால 2014 வந்துட்டு இப்ப 2023ல ஒரு கடுமையான மழை. அந்த புயலும் தெற்கிருந்தா வந்துச்சு. அப்ப கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன். ஆகா, தெற்கிருந்துல மழை வருது, நம்ம எங்கேயும் மாட்ட போறோம்னு நினைச்சேன். அந்த இப்ப வந்துச்சு இல்ல 2023 டிசம்பர் 16-17, அது வந்து தெற்கிருந்து வந்த இது புயல். அது யாரும் சரின்னா சொல்லுங்க, நான் சொல்றது ரைட்டா? அதே மாதிரி என்னைய போர்காஸ்ட் இந்த வருஷம் அடிச்ச வெயிலுக்கு கண்டிப்பாக மழை வந்து தெற்கிருந்து வரப்போகுது, கடும் புயல் வரப்போகுது. நம்ம தான் தென் மாவட்டங்களை தான் பாதிக்கும் என்னுடையது. இன்னொன்னு என்னன்னா அந்த இது வந்து அந்த எனக்கு என்னமோ ஒரு இதுல பழைய பாட்டுல குற்றால குறைஞ்சிலே பாட்டு கொம்பு சுற்றி காற்றடிக்குது இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க பாட்டி சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில மேற்சொடி ஹில்லுல வந்து மேகம் இல்லாம பளிச்சுட்டு இருந்தா மழை கடுமையா வருமா. ராத்திரி மழை வந்து வந்துச்சுன்னா விடாது, நனைஞ்சு போவோம். மெதுவா பெய்யற மழை தான் ஊத்தெடுத்து மேற்தொடர்ச்சி மலை விருந்தினருக்கு தண்ணி வரும்பாங்க. அடுத்து வந்து இன்னொரு இது எப்படின்னா, எந்த வருஷமெல்லாம் பனைமரம் ஓலை வந்து 2 ஓலை வரைக்கும் 2 ஓலைதான் மிச்சம் இருக்க மாதிரி காயுதோ, மரமே காயுதோ. எல்லாம் சொல்ல பனைமரம் காயாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பனைமரம் காயத்தான் செய்யும், சாகத்தான் செய்யும். ரைட்டா? உடங்குடியில எப்பெல்லாம் பனைமரம் காயுதோ அடுத்த மார்கழியில கடுமையான மழை வரும். அது மாதிரி இன்னொரு போர்காஸ்ட் பூச்சியை பத்தி சொல்றேன். பூச்சியை பத்தி ஒரு போர்காஸ்ட் என்னன்னா, எந்த வருஷம்லாம் மார்கழியில மழை வருதோ அந்த வருஷம்லாம் ஒண்ணு மாமரம் சரியா பூக்காது, ஒரு பாயிண்ட். அடுத்து எலுமிச்சங்காய் வந்து மங்களகரமான மஞ்சள் நிறம் இல்லாம பழுப்பு நிறமா மாறும். அடுத்து வேப்ப மரத்துல வந்து ஏப்ரல் மேல ஆகஸ்ட் வரைக்கும் நுனி பட்டுப்போம். இந்த மார்கழி மாசம் மழை பெய்தால், மார்கழி மாசம் மழை பெய்யக்கூடாது, மார்கழி மாசம் பெஞ்சாலே இந்த மாறுதல். அதனால இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கு, மாறிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து உடனே எனத்தையா பிளேம் பண்ணிட்டு கொத்தாம்பதுல சொல்லிட்டு போக கூடாது. ஒருத்தன் ஒருத்தன் வேண்டாம்னா அவன் இப்படித்தான் இருப்பான்னு நினைக்க கூடாது, அவன் மாறி இருப்பாங்க. இன்னொன்னு, அந்த நீள்வட்ட இப்ப என்னைய பொறுத்தவரை ஐசேஜுக்கு போயிட்டு இருக்கோம். ஐசேஜை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது இன்னொரு 10,000 வருஷம் இருக்கு, இப்பதான் ஐசேஜ் வரும். அந்த கணக்குப்படி ஷார்ட் ஏஜ் லாங் ஏஜ் சொல்றாங்க. அதனால எல்லாருடைய கருத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரணும். அதை யாரையும் வந்து நம்ம ஈடுபட. ஆனா இவரை பொறுத்தவரை கண்டிப்பா கரெக்டா சொன்னாரு, டிசம்பர் 16 மழை கண்டிப்பா வரும்னாரு. ராஜா வெதர் ராஜா வந்து டிசம்பர் 16 அந்த மழை வந்து கரெக்டா போர்காஸ்ட் பண்ணாரு. யாருமே பண்ணல, நான் கோயம்புத்தூர்ல மாட்டிக்கிட்டேன். சரியா? அதனால அவர் சொன்ன மாதிரி ரொம்ப அவருக்கு ஒரு இன்ட்யூஷன் எடுத்துக்கிறாரு, நிறைய அலைகிறாரு. மேல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா தாலுகா கேட்வால்ஸ்லாம் இருக்குது.
அது வச்சு ஒரு 2001க்கு அப்புறம் வச்ச 2003க்கு முந்தி வச்சது. அது மெயின்டெனன்ஸ் கிடையாது. அதுல இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டேட்டா போகுது. நான் ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சியில ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டேட்டா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா போகுது, ரெக்கார்ட் ஆகுது. அதுல ஒரு சிப் இருக்கு. அந்த சிப்பை வந்து கம்ப்யூட்டர்ல போட்டா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 8 ஃபேக்டர் வரும். மேக்சிமம் டெம்பரேச்சரு, மினிமம் டெம்பரேச்சரு, மேக்சிமம். அது வந்து கரெக்டா அந்த 8 மணி டைம் மட்டும் எழுதிக்கணும். அது எல்லாமே 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு இருக்கு. விண்ட் வெலாசிட்டி, மழை கிளை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் வெலாசிட்டி மழை மட்டும் இல்ல, 8 ஃபேக்டர் இருக்கு. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த 8 ஃபேக்டர் கால்குலேட் பண்ணி தான் பூச்சிக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தோம். ஒரு மாடலிங் மாதிரி பண்ணிடுச்சான். இந்த டேட்டா யாரும் பண்ணிக்கிடுவாங்க, ரைட்டா? அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் காலேஜ்ல வந்து ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் வேலை ஸ்டேஷன் இருக்கு. அந்த காலேஜ் ஆரம்பிச்சது 2015 தான். அது வேலை செய்யல. அது யாரு வந்து ரிப்பேர் பண்ண தெரிய மாட்டேங்க. நான் பார்த்தேன், இதுல சிப்பு ஒன்று இருக்கு, அதை பாருங்க. சிப்பெல்லாம் இருக்கு, அதுல ஒண்ணும் இல்லை. அது வேலை செய்யல. அங்கிருந்து இங்க பூனாவுக்கு போகுது, டைரக்டா போகுது. ஒரு 200 இது போகுது. இப்ப இவரும் அங்கங்க அலங்கி மலையெல்லாம் ஏறி இறங்கி பாத்துட்டு இருக்காரு. அது வேலை செய்தான்னு பார்க்க சொல்லணும் சார். வெதராஜா வந்து வேலையான்னு பார்க்க சொன்னோம். அதனால இதுக்கு வந்து நிறைய ஒரு பெரிய கலை. அதாவது எம்பிபிஎஸ்ங்கிறது ஒரு மனுஷனை பத்தி தான் படிக்காங்க. அக்ரி வந்து எல்லா கிராப்பை பத்தியும் படிக்கிறாங்க. அது மாதிரி வெதருங்கிறது ஒரு ஜியாலஜி. இந்த எரிமலை வெடிக்குதா, பூமி அசையுதா, அவனும் இதுல இன்வால்வ் ஆகணும். அப்புறம் வானிலை ஆராய்ச்சியில வானத்தை ஆராய்ச்சியாளர் பண்றாங்க பார்த்தீங்களா? கிரகங்கள் எப்படி சுத்துது, இது போகுது, சூரியன் கிட்ட, எல்லாம் நிறைய இருக்கு. இந்த காம்ப்ளிகேஷன் வந்து வருங்காலத்துல இந்த ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் பூல் பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து வரும்போது அது கரெக்ட் ஆகும். அதனால இந்த மாதிரி டேட்டால ரேண்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒரு இடத்துல பூல் ஆகும்போது கரெக்டா இருக்கும். மிக நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. சார் நான் டவுட் கேட்கணும். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்க சார், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். என் பேர் வந்து இசக்கிமுத்து. ஓகே. அகாடமி படிச்சுக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காண்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வெதர்ல ரொம்ப ஆர்வம், இன்ட்ரெஸ்ட். மிக மகிழ்ச்சி. உங்க கருத்தை தெரிவிக்கலாம். அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்தாலே நான் தூங்க மாட்டேன். இப்போ நம்ம உதாரணம் பார்த்தீங்கன்னா 2021 நல்லா மழை பெஞ்சுச்சு நார்த் ஈஸ்ட் மான்சூன். 2022, 23 நல்லா தான் பெஞ்சிச்சு. ஆனா இப்போ வர 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 மழை அவ்வளவு ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. அக்டோபர்ல மழை பெய்யும் எதிர்பார்த்தும் பெய்யல. ஐப்பசி அடமழைமாங்க, அதுவும் பெய்யல. இப்போ கார்த்திகை முடிவு, அதுவும் பெய்யல. என்ன சார் ரீசன்? அதாவது அதாவது ஒரு வருஷம் பெய்யக்கூடிய மழையை வச்சு நம்ம வந்து மழை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த காலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷம் 2023 வந்து நம்ம ஒரு பகுதி வந்து அதிக மழை பதிவாகுது அப்படின்னா அதே வச்சு நம்ம காயல்பட்டினம் வந்து அதிக மழை பெறக்கூடிய பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் அதிக மழை பெறக்கூடிய பகுதி, திருநெல்வேலி மாவட்டம் அதிக மழை பெறக்கூடிய பகுதி நம்ம சொல்லிட மாட்டோம். ஏன்னா அடுத்தடுத்த வருஷமே வந்து நம்ம நினைச்சலாம் கிளைமேட் மாறலாம். அதுக்கு தான் நம்ம 30 வருஷம் டேட்டா பார்க்குறோம். 30 வருஷம் டேட்டாவை பார்த்து தான் ஒரு சராசரியை கால்குலேட் பண்ண பிறகுதான் ஒரு இடம் அதிக மழை பெறக்கூடிய பகுதியா குறைவான மழை பெறக்கூடிய பகுதியா பார்க்குறோம். நம்ம எல்லா வருஷமும் காலநிலை ஒன்று போல இருக்காது. இப்போ இந்த சமயங்களை சொல்றோம். நமக்கு 2018ஆம் ஆண்டுல 2018ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மழை பற்றாக்குறை, திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இயல்பை விட அதிக மழை. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் இயல்பை விட அதிக மழை பதிவாயிருக்கு 2018ல. 2019 என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா மழை பற்றாக்குறை. தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த தென்காசி மாவட்டங்கள்ல மட்டும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, இந்த 5 மாவட்டங்கள்ல மட்டும் 2019 எக்ஸஸ் ஒரு ஒரு காற்று சுழற்சியோ காற்று தாழ்வு நிலையோ எதுவுமே இல்லாம சாதாரண ஒரு ஈரப்பதம் மிக்க காய்ச்சலா 2019 மழை பதிவானதை பார்த்தோம். இப்ப நம்ம 2022 மழை இல்ல, இப்ப 2023 நல்ல மழை பதிவாயிருக்கு. இனி நமக்கு வரக்கூடிய அடுத்த வாரமும் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஓரளவு மழை இருக்கும். எல்லா வருஷமும் மழை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரி சார், அதான் விவசாயமே பருவம் மாதிரி தான் சார். இப்ப அதான் நான் கேட்கிறேன். இதனால வந்து இதே இது அப்படி தொடராதுன்னு சொல்ல வரேன். மழை இருக்கும், கண்டிப்பா மழை இருக்கும். அதாவது உண்மையிலே போன வருஷம் நடந்தது. நான் வந்து சும்மா கடைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆளு வயசான ஆளுதான் சொன்னிச்சு, இனிமேலாம் மழை பெய்யாது, மார்கழி 1 பிறந்துருச்சு, மார்கழி மாசம் வரும், பனிதான் பெய்யுச்சு சொன்னி 2 நாள்ல பெருமழை பெஞ்சிருச்சு போன வருஷம். கரெக்ட். சொல்லுவாங்க பனி இருந்தா மழை வராதம்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. காலங்கள் அதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பொங்கலுக்கும் அடமழை பெஞ்சிருக்கு, தை மாசமும் மழை பெஞ்சிருக்கு. இந்த வருடமும் நம்ம ஜனவரி மாசம் நம்ம மழை எதிர்பார்க்கலாம்.
அதான் காலம் ரொம்ப மாறிடுச்சு சார். இதே இது எல்லா வருஷமும் தொடராதுன்னு சொல்ல வரேன். சரி சார், சரி சார். அடுத்து சார் நம்ம இப்ப என்ன சொல்ல, இப்போ காவேரி இருக்குல்ல சார், சொல்லுங்க. இப்போ 5 லட்சம் கண்ணாடி 4 லட்சம் கண்ணாடி திறந்து விட்டா காவேரி ஆறு வெள்ளம் ரொம்ப அவ்வளவா பாதிப்பு இல்லாம வந்தது. ஆனா நம்ம தாமிரபரணி 1 லட்சம் கண்ணாடிக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன ரீசன்? நான் அதை ரொம்ப ஆய்வு பண்ணி பார்க்கல. நம்ம என்னன்னா ஃபுல்லா வந்து நம்ம தென் தமிழ்நாட்டோட அந்த தாமிரபரணியை நோட் பண்ணிப்பேன். மற்றபடி வட தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள்ல வந்து எவ்வளவு கண்ணாடிக்கு மேல தண்ணி போகுதுன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படிங்கிற விவரம் எனக்கு ஏன்னா லாஸ்ட் இயர் 1 லட்சம் கண்ணாடி தான் போச்சு தாமிரபரணி. ஆனா சரியான வெள்ளம் சார். நமக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன சொல்றது, அந்த நீரோட்டம் இப்போ கடலுக்கும் மலைக்கும் வெகு தூரம் இருந்துச்சுன்னா அந்த நீரோட்டம் வந்து கொஞ்சம் நிதானம் போகும். நமக்கு அப்படி இல்லைல்ல. நமக்கு வந்து பாபநாசம் மலை, புதிய மலையிலிருந்து நம்ம கடலுக்கு வரலாம். தாமிரபரணியினுடைய நீளம் 129 கிலோமீட்டர். அதனுடைய அகலம், அதிகபட்ச அகலம் வந்து 3/4 கிலோமீட்டர். காவிரியினுடைய நீளம், அதாவது தமிழ்நாட்டிலே ஓடக்கூடிய தலைமட நீங்க கிருஷ்ணகிரியில இருந்து எடுத்தீங்கன்னா 738 கிலோமீட்டர். அதனுடைய அகலம் வந்து அகன்ற காவேரி, அதனுடைய அகலம் வந்து 1.5 கிலோமீட்டர். கொள்ளிடம் வந்து 1.5 கிலோமீட்டர். அதனால வால்யூம் வந்து 7 லட்சம் கனஅடி வரைக்கும் நம்ம கிருஷ்ணா கோதாவரி தாங்குற மாதிரி 7 லட்சம் கனஅடி வரைக்கும் தாங்கும். இது 129 கிலோமீட்டர் தாமிரபரணி. இது வந்து பெரனியல் ரிவர், நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஜீவ நதி தாமிரபரணி. அதனால சின்ன ஆறு, சின்ன 129 கிலோமீட்டர் போறதுனால அதிகபட்ச கொள்ளளவு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.5 லட்சம். அதாவது 1991 நவம்பர் 11 அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப மட்டும் ஏறக்குறைய 2 லட்சத்தை தாண்டிச்சு தாமிரபரணியில ஓடி இருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, சைட்ல வந்து சின்ன சின்ன நம்பியாறு, தோட்ட விளையாறு, சித்தாறு அப்படின்னு சொல்லி அதுல வைப்பாறு வரைக்கும் நீங்க வந்து இழுத்து விட்டீங்கன்னா இந்த வெள்ளத்தை குறைச்சிடலாம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ஜனார்தனன் சார். ஐயா, இப்ப 31ஆம் தேதிக்குள்ள மழை இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. பொலலைட் கோயம்புத்தூர்ல வரும் அப்படின்னு இருக்காங்க. வருமா திரு ராஜா? கோயம்புத்தூர்ல மழை இருக்குமான்னு கேக்குறாங்களா சார்? ஆமா ஆமா, 31ஆம் தேதிக்குள்ள மழை வர்றதா சொல்லி இருக்காங்க. வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்போ நமக்கு இந்த தென்மேற்கு வங்கக்கடலை வந்து அடுத்த 2 நாட்கள்ல வந்து நம்ம காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும்னு எதிர்பார்க்கிறோம். இலங்கைக்கு வரும். அப்படி ஒருவேளை குமரிக்கடலை நோக்கி அரபிக்கடலில் செல்லும் பட்சத்தில் மழை இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் மாதிரியான மாவட்டங்கள்ல வந்து நம்ம டிசம்பர் மாசம் வந்து மழையை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவு பொதுவாக கடலோர மாவட்டங்கள்ல தான் நல்லா அதிக மழை இருக்கும். அது காற்று சுழற்சியோ காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அதனுடைய நகரும் திசையை பொறுத்து தான் கோயம்புத்தூர் மழை எதிர்பார்க்க முடியும். அதனால கோயம்புத்தூர் வந்து டிசம்பர் மாசத்துல நீங்க மழையை எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை தென் தமிழகம் வழியா, குமரிக்கடல் வழியா காற்று சுழற்சி நகரும் பட்சத்துல நீங்க மழை எதிர்பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு மிதமான மழை தான் இருக்கும். கனமழையோ மிக கனமழையோ கோயம்புத்தூர் பகுதியில வாய்ப்பு இல்லை. டிசம்பர் 31 வரைக்குமே இல்லை, வாய்ப்பு இல்லை. ரொம்ப நன்றிங்க. நன்றி. அடுத்ததாக திரு காளிதாஸ் சுகுமார், தோட்டக்கலை துறையில் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் வேளாண் பட்டதாரி சார், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி ஜோன்ஸ் சார் அவர்களுக்கு. இப்ப எனக்கு ஒண்ணு, இப்ப பெஞ்சல் புயல் வந்து வட மாவட்டங்களை போட்டு நல்லா நொறுக்கிச்சு. ஆனா தூத்துக்குடியில ஒரு சொட்டு மழை கூட கிடையாது. ஒரு சொட்டு மழை கூட அந்த 4 நாள்ல கிடையவே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பதான் நண்பர் முருகேசன் டாக்டர் எண்டமாளிஜி சொன்னாங்க, ஸ்ரீலங்கா வந்து அப்படி தடுத்து நிக்கிறதுனாலதான் தூத்துக்குடியில எந்த புயலும் வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. நான் அந்த கருத்தை தான் ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன். அதே கருத்தை தான் அவங்களும் பகிர்ந்தாங்க. அதுல இந்த தெளிவான ஒரு விளக்கம் வந்து நம்ம தென்காசி ராஜா அவர்கள் சொல்லும்படி நான் சொல்லி அவங்கள நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இன்னும் வந்து பெஞ்சல் புயல் வந்து வந்துருச்சு நாங்க என்ன ஆட்டம் போட்டுச்சு பாத்தீங்களா? இது வரைக்கும் நான் இப்ப சரித்திரத்துல இந்த மாதிரி புயல் இவ்வளவு ஆட்டம் போட்டது பார்த்தது இல்லை. கிழக்க வருது, மேற்க வருது, பின்னால வருது, முன்னால போகுது. கடைசியில் பார்த்தா இன்னும் சொல்றாங்க இன்னும் கரையே கடக்கலைங்கிறாங்க. அது அரபிக்கடல் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்.
அங்க போய் பூஸ்ட் எடுத்து பழையபடி ரிட்டர்ன் ஆகி வரப்போகுதுங்கிறாங்க. அந்த 2 இதுக்கு எனக்கு சந்தேகத்துக்கும் தென்காசி ராஜா அங்க எனக்கு விளக்கம் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை இருக்கிறதுனால நமக்கு மழை வரல அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்தை வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இலங்கை வழியா வந்து புயல்லாம் கரையை கடக்கலன்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து இந்த முருகேசன் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இலங்கைக்கு தெற்கே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ இல்லைன்னா ஒரு புயலோ வரும்போது நமக்கு தென் தமிழகம் நல்ல மழை பெறும் அப்படின்னாங்க. எப்போதுமே அது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான பாயிண்ட். எப்போதுமே நமக்கு காற்றழுத்த தாழ்வு நிலையோ இல்லைன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலோ அதுக்கு வடக்கே உள்ள பகுதியில் தான் அதிக மழையை பெறும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இலங்கை இருக்கிறதுனால மழை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 1992 நம்ம புயல் கரையை கடந்த பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு தனுஷ்கோடி புயல் அதுதான் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய, இதுவரைக்கும் எத்தனையோ புயல்கள் கரையை கடக்கலாம் தமிழ்நாட்டுல. ஆனா நமக்கு வரலாற்றுல நமக்கு வந்து ஒரு மிக அதிதீவிர புயல் அப்படின்னா நம்ம வந்து தனுஷ்கோடி சைக்கிள்லாம் சொல்லணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் 1992 நடந்த புயலை பார்த்திருப்பீங்க. நம்ம அது நமக்கு தென் தமிழக இலங்கையை கடந்து தென் தமிழகம் கடந்து வந்த புயலை பார்த்தோம். ஏன்னா புயலானது என்ன சொல்லலாம்னா, இலங்கை இருக்கிறதுனால புயல் வந்து இலங்கையை கடந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும் போது வலு குறையும் சொல்லலாம். ஏன்னா புயல் வந்து கடல்ல கடக்கும் போது மட்டும்தான் சார் வலு அதிகமா இருக்கும். எப்போ வந்து ஒரு புயல் வந்து நிலப்பகுதிகளை வருதோ அப்பவே அது வந்து வலுவிழந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, புதுச்சேரியில புயல் கரையை கடந்திருக்கும். அப்புறம் வந்து இந்த புயலானது இந்த காய்ச்சல் தாழ்வு மண்டலமாக வலு குறைந்திருக்குமாங்க. நிலப்பகுதியில் வளர்ந்துட்டுனா வலு குறைஞ்சிரும். 1992 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையை கடந்து மறுபடியும் நம்ம தென் தமிழக கடலுக்குள்ள வந்தோடனே, அது கடல் பகுதி தானே, குறுகிய கடல் பகுதி தான். அதுல மறுபடியும் அது என்ன ஆயிடுச்சு, தீவிரம் பெற ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கு. இப்ப இலங்கை இருக்கிறதுனால மழை இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இலங்கைக்கும் நமக்கு தென் தமிழக கடல் பகுதிக்கு குறுகிய நிலப்பரப்பு அப்படிங்கிறதுனால அந்த உங்களுக்கு இப்போ ஓஸ் இருக்குல்ல, தண்ணி வர ஓஸ், அந்த ஓசை பொறுத்தனா தண்ணி எவ்வளவு ஸ்பீடா போகுது, அதே மாதிரி நமக்கு வந்து அந்த மாய்ஸ்டர் விண்ட் வந்து இங்க அதிகமா வீசும். இப்போ இலங்கைக்கும் தென் தமிழக கடல் பகுதி குறுகிய கடல் பகுதி, அதனால உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதமிக்க கிழக்கு திசை காத்து அதிகம் வீசும். இதன்படி பார்த்தோம்னா வரலாற்றுல 2019ஆம் ஆண்டு வெறும் சாதாரண கிழக்கு திசை காற்றால மழை வந்தது. இன்னொன்னு, மன்னார் வளைகுடா கடல் பகுதி வந்து ஆழம் குறைவான கடல் பகுதி. இதனால இங்க அடிக்கடி நம்ம காற்று சுழற்சி உருவாக பாக்குறோம். நீங்க நம்ம அடிக்கடி கேட்போம், இங்க மார்ச் மாசத்துல கூட உருவாகும், ஏப்ரல்ல கூட உருவாகிறத கேள்விப்பட்டிருக்கோம். மன்னார் வளைகுடா காற்று சுழற்சி, குமரி கடல்ல ஒரு காற்று சுழற்சி நம்ம கேள்விப்படுறோம். இதே நம்ம வட தமிழ்நாட்டுல அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரேரா தான் நம்ம அதை கேள்விப்படுவோம். இலங்கை இருக்கிறதுனாலதான் மழை குறைவுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. வேணா சைக்ளோன் எஃபெக்ட் குறைவுன்னு சொல்லலாம். என்ன சொன்னோம்ல, நிலப்பகுதியை அடைஞ்சு நம்ம கடந்து வரும்போது நமக்கு வலு குறையும் வேணா சொல்லிக்கலாம் சார். வட இதுல புதுச்சேரிக்கு அருகில சின்ன காலாப்பேட்டு அப்படிங்கிற இதுக்கும் மரக்காணத்துக்கு இடையில ஆலம்பரா கோட்டைன்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலம்பரா கோட்டைங்கிறது ஒரு பெரிய இஸ்லாமியர்களினுடைய ஒரு துறைமுக பட்டணம். அது வந்து இடைக்களி நாடு அப்படின்னு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. அந்த இடைக்களி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடைக்களி நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலம்பரா கோட்டை இருக்கக்கூடிய கடல் பகுதியில் அது வந்து கழிவெளி அப்படின்னு சொல்லி ஒரு பேக்வாட்டர்ஸ், அந்த கழிவெளி வழியா உள்ள வந்து அது நேரா மேக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்க போனீங்கன்னா விழுப்புரம், செஞ்சி, அப்புறம் வந்தவாசி, திருவண்ணாமலை, கொஞ்சம் வடக்க நோக்கி போகும்போது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கோலார் கோல்டு ஃபீல்டு, அப்புறம் மங்களூர், அரபிக்கடல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த புயல் வந்து நல்ல ஒரு காயில் மாதிரி சுத்தி மிட் டிராபிக்கல் சிஸ்டமா தான் இருந்துச்சு. நல்ல வலுவா சுத்தி கொண்டுச்சு. இப்ப ராஜா சொன்ன மாதிரி எப்படி அந்த சோழர் நீரிணை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோழர் நீரிணைன்னா நீங்க இந்த பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பாக் ஜலசந்தியினுடைய அதிகபட்ச ஆழமே 24 அடி. திரும்பவும் சொல்றேன், 24 அடி தான். மன்னார் வளைகுடாவினுடைய அதிகபட்ச ஆழமே 80 அடி. இந்த 2 பகுதியிலையும் வந்து எம்டிசி ஃபார்ம் ஆச்சுன்னா நிறைய தண்ணியை உறிஞ்சி எடுத்துரும். அதனாலதான் போன வருஷம் காயல்பட்டத்துல 96 சென்டிமீட்டர், திருநெல்வேலியில 72 என்னமோ சென்டிமீட்டர் மழை பெய்யுச்சு.
இதே மாதிரி இந்த பெஞ்சல் புயல் வரும்போது விழுப்புரம் தாண்டி செஞ்சி தாண்டி போகும்போது நிறைய சின்ன 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 குளங்கள் அல்லது ஏரிகள், சிறுசும் பெருசுமா உள்ள ஏரிகள் மேல நிறைய நீரை உருவாகிட்டு அங்க கிருஷ்ணகிரியில போய் ஊத்தங்கரையில போய் 50 சென்டிமீட்டர், அப்புறம் ஜமுனா மரத்தூர்னு பக்கத்துல ஜவாது மலை, அதுல ஓரோகிராஃபிக் ரைஸ் ஆகி அங்க ஃபுல்லா மழையை கொட்டிட்டு அப்படி மேற்க போய் கடல்ல, அரபிக்கடல்ல போயிடுச்சு. நீங்க வட கோளார்த்தம் நார்தன் ஹெமிஸ்பியர்ல உருவாகக்கூடிய புயல்கள் அனைத்தும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தான் நகரும். அது வங்காள வரிகுடால இருந்துச்சுன்னா மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து கிழக்கு கடற்கரை ஓரமா போயிடும். அரபிக்கடல்ல நகர்ந்துச்சுன்னா நம்ம பகுதிக்கு பெரும்பாலும் வராது. அது மேற்கு வடமேற்கா போய் ஆப்பிரிக்காவிற்கோ ஓமனுக்கோ ஏமனுக்கோ போய்விடும். ஆனால் சில நேரங்களில் அந்த 23 டிகிரி வடக்கு அட்சரேகையை தாண்டி போகும்போது அது கிழக்கு பக்கமாக சரிந்து குஜராத் பக்கம் இதையோ தாக்க ஆரம்பிக்கும். அது எப்போ ஒருக்க நடக்கக்கூடிய விஷயம். இப்ப இந்த புயல் இத கடந்து போன புயல் இப்போ ஓரளவு வலுப்பெற்று மேற்கு நோக்கி தான் அரபிக்கடல்ல நகர்ந்துட்டு இருக்கு. நன்றி சார். குகன் சார், விரிவான விளக்கத்திற்கு மிக்க நன்றி. இப்போ வடகிழக்கு போறதுனாலும் சரி, வெப்பசலன மழைனாலும் சரி, இப்போ சென்னையும் நம்ம சைடு எடுத்து வச்சா சென்னை ஃபுல்லாவே நல்ல மழை பெய்யுது. இப்போ லேசா மழை பெஞ்சாலுமே 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் மொத்தமா பரவலா பெய்யுது. ஆனா நம்ம ஏரியால பெய்யல. எதுக்கு சார் அந்த அளவு வரமாட்டுக்கு? என்ன காரணம்? அதாவது பொதுவா சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில 10 சென்டிமீட்டர்ல அங்க 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் பெஞ்சாலே அது தமிழ்நாடு ஃபுல்லாவே பரபரப்பாக்கப்படுகிறது. நமக்கு தென் தமிழக மாவட்டங்கள் அப்படி இல்லை. நமக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இப்போ கடந்த நவம்பர் மாசத்துல ஒரு 4 நாள் 5 நாட்கள் இந்தியாவிலேயே அதிகமான மழை மாஞ்சோலையில பெஞ்சிச்சு. அது பெரிய அளவுல பேசப்படலை. இப்போ நமக்கு தூத்துக்குடியோ இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம ஆலங்குளமோ தென்காசியோ இங்கெல்லாம் 5 சென்டிமீட்டர் பெஞ்சா கூட நமக்கு மட்டும் தான் தெரியும். தமிழக பரவலா பேசப்படாது. ஆனா சென்னை போன்ற பகுதிகளில் நமக்கு என்ன சொல்றது, சாதாரண 2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே அது பெரிய மழையா ஆக்கப்படுது. அதாவது வட தமிழ்நாட்டுல மழை பெஞ்சா தமிழ்நாடு ஃபுல்லா மழை பெஞ்ச மாதிரி ஒரு கட்டமைக்கப்படுது. இதே இது வட தமிழ்நாட்டுல மழை இல்லைன்னா தமிழகமே மழை பற்றாக்குறை அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு இருக்குது. நமக்கு மழை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை கிடையாது, அதை ஒத்துக்கணும். தென்மேற்கு பருவமழை மழை கம்மியா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை காலத்துல மழை பெறக்கூடிய மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்துல மலை பகுதியில் மட்டும்தான் மழை பெய்யுது. தென்காசி மாவட்டத்திலயும் அந்த தென்காசி செங்கோட்டை தாலுகா பகுதிகள் மட்டும்தான். மற்றபடி நமக்கு மழை இல்லை. நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்துல நமக்கு கணிசமான மழையை பெறதான் செய்யறோம். கோடை காலத்துல நமக்கு மழை இருக்கதான் செய்யுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோடை காலத்துல வட தமிழகத்தை விட தென் தமிழகம் தான் நல்ல மழை பெறுது. ஏன்னா வட தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாசம் உங்களுக்கு மழையே இருக்காது. ஆனா நமக்கு மழை இருக்கும் அந்த மாசங்கள். இப்போ கோடை காலத்துல தமிழ்நாட்டிலேயே அதிகமா மழை பெறக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி தான். இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு சீசன்ல மழை இருக்கு. இப்போ அவங்களுக்கு கோடை காலத்துல சுத்தம் மழை இருக்காது, நமக்கு கோடை காலம் மழை இருக்கும். அவங்களுக்கு தென்மேற்கு பருவமழை காலத்துல மழை இருக்கும், நமக்கு தென்மேற்கு பருவமழை காலத்துல மழை இல்லை. வடகிழக்கு பருவமழை காலத்துல எல்லா ஓவரால் கடலோர மாவட்டங்கள் மழை இருக்கு. ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ குளிர்காலத்தை எடுத்துக்கோங்க. குளிர்காலத்துல எங்க அதிக மழை இருக்கும்? டெல்டா மாவட்டங்கள்லயும் தென்கடலோர மாவட்டங்கள்ல தான் மழை அதிகமா இருக்கும் குளிர்காலத்துல. ஈவன் ஜனவரி மாசத்தை நான் சொல்றேன். வணக்கம் சார். முதல்ல உங்க எல்லாருக்குமே சான்றோர்கள் எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் திருச்செந்தூர்ல இருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். நம்ம ராஜா சார் ஒரு நெருங்கிய நண்பர் நமக்கு. எனக்கு பல தருணங்கள்ல ரொம்ப உதவி புரிந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் ஸ்ரீவைகுண்டத்துல தாசில்தாரா பணிபுரிந்தேன் 2021. ஸோ அந்த டைம்ல நமக்கு ஃபிளட் டைம் அப்படின்னாலே இந்த டிசம்பர்ல நாங்க ஃபிளட் டியூட்டி எல்லாம் போட்டு முடிச்சிருவோம். ஆனா அந்த டைம்ல ஜனவரி 14 மிகப்பெரிய வெள்ளத்தை சந்திச்சிடும். ஸோ ஸ்ரீவைகுண்டம் தாசில்தாருங்கும் போது அதுல தாமிரபரணியில அதிகப்படியான தண்ணி வந்ததுனால ஒரு பெரிய வெள்ள பாதிப்புகள் அந்த கரையோர கிராமங்கள்ல எல்லாம் ஏற்பட்டது. ஸோ அந்த டைம்ல எனக்கு முன்னாடியே இவர் கொடுத்துட்டு இருந்தார் சார், இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்ரீவைகுண்டம் தாசில்தாரா 2021 ஒரு முன்னேற்பாடு பணிகளை நல்லா பண்றதுக்கு நம்ம ராஜாவோட பணி உதவிகரமா இருந்தது. ஏன்னா இப்ப எதுக்காக நான் தாசில்தாரா ஆக்சுவலா இதுல பார்ட்டிசிபேட் கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கணும்னு நினைச்சேன். எதனால சொன்னேன்னா, கடைசியா இந்த பிரைவேட் வானிலை ஆராய்ச்சிகள் எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக நான் இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன். உண்மையிலேயே உதவிகரமாக இருந்தது.
ஸோ அதன் அடிப்படையில தான் வந்து கடந்த 2023 வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்போ என்ன வந்து ஏற்கனவே சிறுவனத்துல சிறப்பாக பணிபுரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஏறல கூட அந்த தருணத்திலையும் வந்து நம்ம ராஜாவோட உதவிகள் வந்து நல்லபடியா இருந்தது. உங்க எல்லாருக்குமே உங்களோட முயற்சிகள் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. மிகுந்த நன்றி சார். அனைவருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இது மாதிரி நிறைய பண்ணுங்க. எங்களோட அலுவலர்களையும் நான் வந்து பங்கேற்கிறதுக்கு நான் வந்து அடுத்ததுல முயற்சி பண்றேன். நன்றி, மிக்க நன்றி சார். கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இப்போ வந்து அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது இப்போ அரசின் எந்திரம் சொல்லும் தகவல் தவறாக போகும்போது, இப்போ தனியார் எந்திரங்கள் ஒரு சரியான தகவலை சொல்லும் போது அதை வந்து அரசுக்கு எதிரான கருத்தாக சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. சோ அது அப்படி கிடையாது. இது வந்து எல்லாமே சமூக நலன் கருதி செய்யப்படும் ஒரு தொண்டு தான். இது வந்து காசு வாங்காம சம்பளம் வாங்காம செய்யப்படும் ஒரு தொண்டு. ஆனா இது ஏதோ சில இடங்கள்ல சில வேளைகள்ல சிலரால் தவறாக புனையப்பட்டு வருகிறது. சோ அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நமது பணி தொடரும் நிச்சயமாக. நன்றி. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. சட்டென்று மாறுது வானிலை. அதாவது வானிலை தொடர்பான தகவல்களை சரியாக கணிக்க முடியாதது ஏன் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்குகிறார்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு குகன், டாக்டர் முருகேசன், திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு கருத்துக்களை பலரும் தெரிவித்து அனைவருக்கும் பல கருத்துக்கள் சென்று சேர உதவினார்கள். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.